Praise Lord. Hallelujah. எத்தனை பேர் சந்தோஷமாகிறீங்க கர்த்தருடைய சமூகத்தில்? ஹல்லேலூயா. உற்சாகத்தோடு நம் பாடலை பாடுவோம், கரங்களை தட்டி. Praise Lord. பாடல் புத்தகத்தில் 123 பாடல் எண். பாடல் புத்தகம் கையில் இருக்கிறவங்க எடுத்துக்கொண்டு நாம் கரங்களை தட்டி பாடுவோம். எல்லோருக்கும் தெரிந்த பாடல் தான், பழைய பாடல். என்னிலே தகுதி ஒன்றும் இல்லை என்ற பாடல். நம் கரங்களை தட்டி உற்சாகம். என்னிலே தகுதி ஒன்றும் இல்லையே, என் தேவன் முன்னால் மேன்மை பாராட்ட. என்னிலே தகுதி ஒன்றும் இல்லையே, என் தேவன் முன்னால் மேன்மை பாராட்ட. குயவனாம் தேவன் கையிலே நான் பெரும் களிமண்தானே. குயவனாம் தேவன் கையிலே நான் பெரும் களிமண்தானே. வனைவரும் வடிவமைப்பதும் தேவனே, என்னை வாழ்வழித்து நடத்துவதும் தேவனே. வனைவரும் வடிவமைப்பதும் தேவனே, என்னை வாழ்வழித்து நடத்துவதும் தேவனே. என்னிலே தகுதி ஒன்றும் இல்லையே, என் தேவன் முன்னால் மேன்மை பாராட்ட. என்னிலே தகுதி ஒன்றும் இல்லையே, என் தேவன் முன்னால் மேன்மை பாராட்ட. பாவியில் பிரதான பாவினா என் நீதி அடுக்கான தந்தையே. பாவியில் பிரதான பாவினா என் நீதி அடுக்கான தந்தையே. கழுவிட்டார் தூய தம் இரத்தத்தால், என்னை மீட்டிட்டார் அளவில்லாத கிருபையால். ஆமென். கழுவிட்டார் தூய தம் இரத்தத்தால், என்னை மீட்டிட்டார் அளவில்லாத கிருபையால். என்னிலே தகுதி ஒன்றும் இல்லையே, என் தேவன் முன்னால் மேன்மை பாராட்ட. என்னிலே தகுதி ஒன்றும் இல்லையே, என் தேவன் முன்னால் மேன்மை பாராட்ட. நடப்பதெல்லாம் உண்மையல்லாமல் என்னால் ஏதோ நடக்கலாகுமோ. நடப்பதெல்லாம் உண்மையல்லாமல் என்னால் ஏதோ நடக்கலாகுமோ. ஆகும் நீர் சொன்னால் என்றவே, கூடாதது உம்மால் ஒன்றும் இல்லையே. சொல்லுங்க. ஆகும் நீர் சொன்னால் என்றவே, கூடாதது உம்மால் ஒன்றும் இல்லையே. என்னிலே தகுதி ஒன்றும் இல்லையே. ஆமென். பாடுங்க. மேன்மை பாராட்ட. என்னிலே தகுதி ஒன்றும் இல்லையே, என் இயேசு முன்னால் மேன்மை பாராட்ட. என் கிருபை போதும் என்றீரே, தாழ்த்துகிறேன் கிருபை தாருமே. என் கிருபை போதும் என்றீரே, தாழ்த்துகிறேன் கிருபை தாருமே. பொழியும் தேவ கிருபை பூரணமாய், பயன்படுத்தும் கிருபையின் பாத்திரமாய். பொழியும் தேவ கிருபை பூரணமாய், என்னை பயன்படுத்தும் கிருபையின் பாத்திரமாய். என்னிலே தகுதி ஒன்றும் இல்லையே. சொல்லுங்க. என் தேவன் முன்னால் மேன்மை பாராட்ட. என்னிலே தகுதி ஒன்றும் இல்லையே, என் இயேசு முன்னால் மேன்மை பாராட்ட. என்னிலே தகுதி ஒன்றும் இல்லையே, என் இயேசு முன்னால் மேன்மை பாராட்ட. என்னிலே தகுதி ஒன்றும் இல்லையே, என் இயேசு முன்னால் மேன்மை பாராட்ட. ஆமென். நன்றி ராஜா. நம்மளால தகுதி இது ஒன்றும் இல்லை.
இது எல்லாமே கர்த்தருடைய ஈவு. நம்மளுக்கு எல்லா ரட்சிப்பு, சுகம், பலம், குடும்பம், எல்லா வித ஆசீர்வாதம் தந்தது எல்லாமே தேவன். நம்ம வெறும் களிமண்ணா இருந்த நம்மளை ஒரு பாத்திரமாய் எடுத்து தேவன் இன்றைக்கு நம்மளை பயன்படுத்தும்படியாக கிருபை செய்தார். தேவனுக்காக கொடா கூறி நன்றி செலுத்துவோம். இன்னும் ஒரு பாடலை தேவ மகிமைக்கென்று நாம் பாடுவோம். கரங்களை தட்டி இது உற்சாகத்தோடு. பாடலின் பாட்டு புத்தகத்தில் இருக்காது இந்த பாட்டு. என் கூடவே இரும் ஓ இயேசுவே. எல்லோருக்கும் தெரிந்த பாடல் தான். ஃபோனில் அனுப்பிச்சிக்கிறேன். ஃபோன் இணைப்பில் வாட்ஸ்அப்பில் பாருங்கள் எல்லாரும். என் கூடவே இரும் ஓ இயேசுவே. அந்த பாடலை நம் கரங்களை தட்டி உற்சாகத்தோடு நம் பாடுவோம். என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானீரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானீரே. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானீரே, உயிரற்ற வாழ்க்கையில் ஜீவனானீரே. என் வெளிச்சம் நீரே, என் ஜீவனம் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. சொல்லுங்க, என் வெளிச்சம் நீரே, என் ஜீவனம் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீர் தாயுமானீரே, காயப்பட்ட நேரத்தில் நீர் தகப்பனானீரே. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீர் தாயுமானீரே, காயப்பட்ட நேரத்தில் நீர் தகப்பனானீரே. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. சொல்லுங்க, என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. வியாதியின் நேரத்தில் வைத்தியனானீரே, சோதனை நேரத்தில் நண்பனானீரே. வியாதியின் நேரத்தில் வைத்தியனானீரே, சோதனை நேரத்தில் நண்பனானீரே. என் வைத்தியர் நீரே, என் நண்பனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. சொல்லுங்க, வைத்தியர், என் வைத்தியர் நீரே, என் நண்பனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர்
தோல்விகள் என்ன போராட்டங்கள் வந்தாலும் எங்கள் கூட மாத்திரம் நீங்கள் இருக்கத்தால் அது மாத்திரம் எங்களுக்கு போதும் கத்தால். அதான் தாவீது சொல்லுகிறார், கர்த்தர் எப்போது எனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன், அதனால் நான் அசைக்கப்படுவதில்லை என்று சொன்னார்கள். நிச்சயமாக நம்ம ஒவ்வொருவரும் கர்த்தரை முன்னாடி வைக்கும்போது என்ன தோல்விகள், என்ன இருள்கள், என்ன வியாதிகள் வந்தாலும் அவரே எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். நம்ம ஒன்றும் செய்ய வேண்டாம். எல்லாவற்றையும் போக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் இன்றும் மாறாத தேவனாக இருக்கிறார். ஆமீன். பாடி ஒவ்வொருவரையும் தெய்வம் தாமே ஆசீர்வதிப்பாராக. நம் மத்தியில் எதனா சாட்சி இருக்கா? பிரைஸ் லார்ட். சாட்சி சொல்லும்படியாக வாசகி சகோதரி முன்னாடி அழைப்போம். கர்த்தர் பரிசுத்தம் ஸ்தோத்திரம். இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை வேலைக்காக நன்றி சொல்கிறேன். அடியில் சாட்சி அளித்து ஒரு நாள் ஸ்தோத்திரம். பார்த்தீங்கன்னா 2 கண்ணு எனக்கு 14ஆம் தேதி ஒரு கண் ஆப்ரேஷனு, 19வது கண்ணு ஒரு ஆப்ரேஷனு. 2 கண்ணும் 27ஆம் தேதி நான் டெஸ்ட்டுக்கு போனேன். நல்லா இருந்து டாக்டர் சொன்னாங்க. அதனால் தேவன் நாங்கள் சொல்ல வச்சாரு. கர்த்தர் இயேசுப்பா நன்றி சொல்கிறேன். திருப்பி 10ஆம் தேதி ஒரு டெஸ்ட் இருக்கு போனேன். அதுலேயும் சுகம் கொடுத்தார் தேவன். நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. இயேசு நாம முன்ன போய் நின்னது. தேவன் கிருபையால், என் தயவால், இரக்கத்தால், தேவனால முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. ஏசப்பா நினச்சிதான் நான் போக பாருங்க. ஆண்டவரே நான் விதவிப்பா, எனக்கு நீ மனமானப்பா, நீ அங்கே போகிற அங்கே யாரையும் போங்கப்பா, உண்மை தாப்பா நான் பார்க்கணுன்ட்டு போவேன். அங்கே எல்லாமே எனக்கு நான் உண்டியாக தான் போவேன் டெஸ்ட்டுக்கு. ஆனாலும் தேவனை நல்லா நடத்தி அழகாக வந்து எங்கள் சர்ச்சில் விட்டுருவார். அதனால் வீட்டிலலாம் இல்லை, தேவனுடைய ஆலயத்தில் படுத்துனுங்கிறேன். எனக்கு விடுதலை கிடைக்கும், எனக்கு சுகம் கிடைச்சிடும். ஆண்டவர் சுகத்தை கொடுத்த 3 சபைக்காரே எனக்காக ஜெயிச்சாங்க. அதுக்காக நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஆனால் அந்த அடியில் சாட்சி எனக்கு 24ஆம் தேதி ஒரு டெஸ்ட் இருக்குது. அதில் தேவன் சுகம் கொடுப்பார், நம்பிக்கை இருக்குது. என் தேவன் என்னோட இருப்பது நான் விசுவாசிக்கிறேன். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த சாட்சி இருக்கு. ஆமீன் ஆமீன். சாட்சி சொன்ன சகோதரி தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. நாம் சாட்சி சொல்லும் போது தேவனோட நாமம் மகிமைப்படும். சாட்சி சொல்லும் போது தேவன் சந்தோஷப்படுவார். நம்ம வாழ்க்கையில் செய்யும். நம்ம அதில் வேற என்ன சாட்சி இருக்கா? பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த சாட்சி ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடியே சொல்லி இருக்கணும். இவ தான் சொல்றேன்னு சொல்லிட்டு இருந்தா, ஆனால் இவ சொல்ல முடியாத போயிடுச்சு. என் பொண்ணு 10th ஸ்கூலு, 190 நாட்கள் ஸ்கூலு. ஆனால் அவள் ஸ்கூலுக்கு போனது வந்து 40 நாள் தான் ஸ்கூலுக்கே போனான். அந்த அளவுக்கு போராட்டம் பிரச்சனை அவளுக்கு. ஸ்கூலுக்கு போனேன்னா நான் தான் ரொம்ப கஷ்டப்படுவேன். ஏன்னா அந்த அளவுக்கு ஸ்கூல்லேயும் பிரச்சனை, அவளுக்கு வீட்லேயும் அதிக பிரச்சனை. ஸ்கூலுக்கு 40 நாள் தான் போனால் அவள் என்ன படிச்சிருப்பா, பப்ளிக் எக்ஸாமு, அவள் என்ன பண்ண போகிறாண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலையோடு இருப்பா. அப்போ பிரதர்கிட்ட சொல்லுவேன், நீங்கள் எதுவும் பண்ணாதீங்க, ஜெபம் பண்ணுங்க, ஒன்றும் பண்ணாதீங்க, ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு மாதிரி சொல்லுவார். சகோதரரும் ஜெபம் பண்ணுவார். கடைசி பப்ளிக் எக்ஸாம் வந்துடுச்சு. பப்ளிக் எக்ஸாம் வர நேரத்தில் நான் கூட விட்டுட்டேன். இவன் என்ன எழுத போகிறா எனக்கு தெரியல ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்கூல்லேயும் நிறைய மிஸ்ஸுங்க வந்து இவளை வெறுத்த ஒரு மிஸ் வந்து அமுதா மிஸ்ன்றவங்க, அவளோட கிளாஸ் டீச்சர் 10th B கிளாஸ். கடைசி நேரத்தில் தேவன் அந்த மிஸ் மூலமாக தான் இவளை படிக்க அதிக அளவு ஆர்வத்தை உண்டு பண்ணார். அந்த 10 நாள் தான் அவள் படித்தா. அது 40 நாள் கூட அவள் படிக்கலை. அந்த ஸ்கூலுக்கு போகிற மாதிரி போவா, பேக் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துடுவாள். HM ரூமில் உட்காருவா, பேக் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துடுவாள். எப்படி எழுத போகிற ஆண்டவரே எனக்கு ஒன்றுமே புரியல. அந்த பப்ளிக் எக்ஸாம் எழுதுகிற அந்த 4 நாள் லீவ் கொடுப்பாங்க. ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் 4 நாள் லீவ் கொடுப்பாங்க. அதில் 1 நாள் தான் ஸ்கூலுக்கு போவான், அந்த 3 நாள் போக மாட்டான். ஆனால் ஒரே ஒரு காரியம் மட்டும் செஞ்சான். பப்ளிக் எக்ஸாம் எழுத போகிறான்னா 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி பிரதருக்கு ஃபோன் பண்ணி ஜெபம் பண்ணிவிடுவான். அவள் முழங்கால் படிக்கிட்டு ஃபோனை காதில் வச்சுன்னு ஜெபிக்க ஆரம்பிச்சிருவான். அவள் ஜெபிச்சுட்டு போய் எக்ஸாம் எழுதுனா, தேவனோட கிருபையால் அவள் பாஸ் ஆவான்னு யாருமே எதிர்பார்க்கல. எல்லாரோட பிரதர் எப்பவுமே சொல்லுவார், பிருந்தாவன 4ஆம் தெருவே உன்னதான் பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவார். இவன் எப்படி பாஸ் பண்ண போறா அப்படின்னு. தேவனோட கிருபையால் அவள் இந்த 40 நாள் படித்து எப்படி இந்த மார்க் எடுத்தான்னு சொல்லிட்டு எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. எங்கள் பிள்ளைங்கெல்லாம் 1 வருஷம் ஸ்கூலுக்கு போய் இவ்வளோ மார்க் தான் எடுத்திருக்காங்க, உன் பொண்ணு எப்படி 275 மார்க் எடுத்துச்சு அப்படின்னு கேட்டாங்க. என்ன தேவனோட கிருபை, சகோதரரோட ஜெபம் பாஸ் பண்ணா. அதே போல் மறுபடியும் இன்னொரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு. அவள் வந்து சாட்சி சொல்ல, பாஸ் பண்ண உடனே அவள் சாட்சி சொல்லல. மறுபடியும் இன்னொரு பிரச்சனை, டிசி கொடுத்துட்டாங்க.
நீ வேற ஸ்கூல்ல போய் ஜாயின் பண்ணிக்கோ, நீ இந்த ஸ்கூல்ல இருந்தீங்கன்னா நீ கேட்குற குரூப் எங்களால் கொடுக்க முடியாது, நீ எடுத்த மார்க்குக்கு நீ கேட்குற குரூப் கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க. அவங்க வந்து உன்னை வந்து கேட்ரிங் குரூப் தான் விடுவோம். அவ ரொம்ப அழுதா, ரொம்ப போராடணும். ஸ்கூல் தொடங்கி 10 நாளைக்கு மேலே ஆயிடுச்சு. இல்லை விரட்டி அனுப்புவாங்க. ஒவ்வொரு நாளும் நான் போய் அழுவேன், காலில் விழுவேன். ஆனால் விரட்டி அனுப்பிட்டே இருப்பாங்க. அப்போ நாங்கள் உட்காந்து மரத்தடியாண்ட உட்காந்து 2 பேரும் சேர்ந்து ஜெபிக்கலாம், வா ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு. நாங்கள் ஜெபிச்ச உடனே அவங்க டீச்சர் வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி டிவிக்கு தொகுதியிலேருந்து யாராவது ஒருத்தரை கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு. அதே போல் போய் கூட்டிகிட்டு வந்த உடனே இவ எடுத்த குரூப்பை விட இவ எடுத்த மார்க்குக்கு அந்த குரூப் கிடைக்காது. அதே போல் நல்ல குரூப் கொடுத்தாங்க. எங்களுக்காக ஜெபிச்ச சகோதரருக்கு நன்றி. ஒவ்வொரு நாளும் எத்தனையோ போராட்டங்கள் பிரச்சனைகள் மத்தியில இன்னைக்கு ஜீவனோட சுகபலத்தோட இந்த குடும்பமா என்னை நிக்க வச்சிருக்கிறாருன்னா என் சகோதரர் மாத்திரம்தான், அவரோட ஜெபம் மாத்திரம்தான் எங்களுக்கு, அவரோட வழி நடத்துதல் மாத்திரம்தான் எங்களுக்கு. சாட்சி சொன்ன சௌரிய தெய்வம் தாமே ஆசீர்வதிப்பாராக. உண்மையாகவே அவரை நம்புறவர்கள் வெட்கப்பட்டு ஒரு நாளும் போவதில்லை. எந்த சூழ்நிலையிலும் அவரை நம்பும்போது தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவர் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். அதுபோல் நம்ம வாலிப வயசில் நம்ம சிருஷ்டிகரை நினைக்கணும். தேவன் செய்த நன்மைகளுக்காக நம்ம வாலிப வேதம் என்ன சொல்லுகிறது, நம்ம வாலிபத்தில் சிருஷ்டிகரை நினைக்க வேண்டியதாக இருக்கிறது. பிரேஸ்லா. வேறு எதனா சாட்சி இருக்கா நம்ம மதியில்? பிரேஸ்லா. நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம், வார்த்தைக்காக பயபக்தியோடு இருப்போம். நாம் ஒரு அடி பாடும்போது வார்த்தைக்காக பயபக்தியோடு நாம் பாஸ்டரை முன்னாடி அழைப்போம், வார்த்தை பிரசங்கிக்க முடியாது. கண்களை மூடி முன்னிலை பாடும்போது வார்த்தையை கொடுக்கும்படியாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. நாம் நின்று கொண்டிருக்கிற வேளையிலே பரிசுத்த வேதாகமத்திலிருந்து வாசிக்கும்படியா தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் உபாகமும் எழுதின புஸ்தகம், உபாகமும் மோசே எழுதின உபாகம புஸ்தகத்திலிருந்து 18ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை நம்மத்தில் இருக்கிற சகோதரி மோனிகா சகோதரி வாசிப்பாங்க. 18-15. தேவனாகிய கர்த்தர் கரெக்ட். உன் தேவனாகிய கர்த்தர் என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை உனக்காக உன் நடுவே உன் சகோதரரையும் எழுப்ப பண்ணுவார். அவருக்கு செவி கொடுப்பீர்களாக. பிரைஸ் லார்ட். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் உட்காரலாம். உட்காருங்க. சில பிள்ளைகளை உட்காருங்க. உண்மையிலே இன்னைக்கு அநேக சிறு பிள்ளைகளை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஏன் தெரியுமா? எது பேசினாலும் அவங்களுக்கு தெரியாது, ஏதோ ஒன்று அச்சு விட்டுடலாம். அல்லேலூயா.
நிறைய சின்ன பசங்க இருக்கிறதுனால நம்ம என்ன பேசுகிறோன்னு அதுக்கு தெரியாது. ஆமேன்னு சொன்னால் ஆமேன்னு சொல்லணும், அலையில சொன்னால் அலையில சொல்லணும். ஆனால் பாஸ்டர் என்ன பேசுனா அதுக்கு தெரியாது. கரெக்டு தானே? ஆமாவா? உண்மையாகவே நேரத்தோட சீக்கிரமாக வந்ததுக்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால நன்றி. சகோதரி மரியாள் சகோதரி சொன்ன சாட்சியை தேவன் ஆஸ்வதிக்கட்டும். உண்மையாகவே சில நேரங்களில் சகோதரி வாசிக அவர்கள் ஒருவேளை உறவுகளை அதிகமாக நேசிச்சிருக்கலாம், தன்னை அதிகமாக நேசிச்சிருக்கலாம், பணத்தை அதிகமாக நேசிச்சிருக்கலாம், சபையை அதிகமாக நேசிச்சிருக்கலாம், பாஸ்டர் அதிகமாக நேசிச்சிருக்கலாம். யாரு யாரு உள்ளவங்க சிஸ்டர் உள்ளவங்க நீங்கள் உட்காருங்க. வாசிக்க சகோதரி முன்பாக தன் குடும்பத்தை அதிகமாக நேசிச்சிருக்கலாம், தன்னை அதிகமாக நேசிச்சிருக்கலாம், தன் வேலையை நேசிச்சிருக்கலாம், தன் பணத்தை நேசிச்சிருக்கலாம். ஆனால் இப்போ ஒரு 40 நாளா ரொம்ப தேவன் மேல அதிக பற்று ஆயிட்டாங்க. காரணம் என்ன? ஒரு கண்ணு எவ்வளவு முக்கியமானதுன்றது இப்போ அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. ஒரு கண்ணு இத்தனை ஒரு நாள் வந்து என் சர்ச்சில் பார்த்துருப்பியா? ஆண்டவர் கேட்டிருப்பேன், ஒரு நாள் வந்து என் சர்ச்சில் இருந்திருப்பியா? ஒரு நாள் என் சர்ச்சில் வந்து படுத்திருப்பியா? இப்போ மட்டும் நான் 40 நாள் படுக்கிறேன். இதுதான் ஃபெய்த். என்னது? அதுதான் விசுவாசம். பிரைஸ்லாம் சரியானபடி நம்ம அதுக்காக இங்கே வந்து எல்லாரையும் பத்துக்க சொல்லலை. அந்த உணர்வு, அந்த ஃபீலிங், நம்மளுக்கு ஒரு காரியம் வேணும்னா கர்த்தர் சமூகத்துக்கு போகணுன்ற அந்த உணர்வு, சரிங்களா? அதன் பிறகு உண்மையாகவே தேவன் சாட்சிகளை ஆசீர்வதிப்பாராக. இரண்டாவது சாட்சி நம்முடைய சகோதரி விலையேற பெற்ற சகோதரி ஆன்டி ரைட். என்னோட பார்வையில் நான் அப்படி தான் பார்க்குறேன். சகோதரி மோனிகா அவர்கள் தன்னுடைய மகளுக்காக பாருங்க, நான் இந்த செய்தியை எடுத்து படிச்சு நிற்கும்போது தீர்க்கதரிசி இயேசு கிறிஸ்துவானவர் கதரினே ஒரு ஊருக்கு போகும்போது 2000 பிசாசு பிடிச்சிருந்த லேகியன்கள் பிடிச்சிருந்த ஒரு நபரை சந்திக்கிறாரு. அவனுக்கு பேய் பிடிச்சிருக்கு. பேய் பிடிச்சிருக்க உடனேயும் அநேக பிசாசுகள் அவனுக்குள்ள இருந்தது. பிசாசு பிடிச்ச உடனே அவன் வஸ்திரத்தை ஃபுல்லாக கிழிச்சிட்டான். பிசாசு பிடிச்ச உடனே வஸ்திரத்தை ஃபுல்லாக அவன் கிழிச்சிக்கிட்டான். கேளுங்க, தயவு செஞ்சு கேளுங்க. அந்த லேகியன் கேள்விப்பட்டிருக்கீங்களே? ஒரு சுடுகாட்டில் ஒருத்தனுக்கு சங்கிலிலாம் போட்டு கட்டி வச்சு, ஒருத்தனுக்கு சங்கிலிலாம் போட்டு கட்டி வச்சு மணலில் பாதிக்கப்பட்டு அவன் ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சிக்கிட்டு அரைகுறை நிர்வாணத்தோடு இருந்தான். ஆனால் அத்தில சொல்கிறார், அவன் இயேசு கிறிஸ்து எப்போ அவனை சுகமாக்கினாரோ அவன் செய்த முதல் காரியம் தன் வஸ்திரத்தை சரியானபடி உடுத்தி கொண்டான். அவனுக்கு பிசாசு அவன் மட்டும் போன பிறகு அவன் என்ன பண்ணானா, ஃபர்ஸ்ட் காரியம் நல்ல ட்ரெஸ்ஸு ஒய்ஃப் கிட்ட கேட்டு நல்ல ஒரு ஃபேன் ஷர்ட் எடுத்துட்டு வா. அதுக்கு முன்னாடி அலங்கோலமா இருந்தான். அப்போ எந்த ஒரு நபருமே அரை நிர்வாணத்தோடு இருப்பவர்கள், அவர்கள்லாம் யாரு? பிசாசனால் ஆதிக்கத்தில் இருப்பவர், பிசாசனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், பிசாசனால் பிடிக்கப்பட்டவர்கள். அதனால தான் நீங்கள் சாமி ஆடுறாங்க, சாமி வருது பார்த்தீங்கன்னா சொல்லி இந்த அருள் வாக்கெலாம் சொல்லும்போது, மோல் அடிக்கும்போது, சாமி ஆடும்போது பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸு எப்படி விலகுன்னு தெரியாது. ஏன்னா முழு பிசாசில் இருக்கிறாங்க அவங்க. இந்த குட்லாமா கோயில், அந்த கோயில், கருமரம்மா கோயிலெலாம் பார்த்தீங்கன்னா பேய் பூச்சின்னு ஆடுவாங்க. ஏன்னா முழு சாத்தான் அது உள்ளே இருக்குது. பிசாசு உள்ளே புகுந்ததுனால அது என்ன ட்ரெஸ் பண்ணுறதுனே அது தன் ஆடை அது இழுத்து உரத்துக்கு ஒருத்தர் போவாங்க. பார்த்துக்கிட்டீங்கன்னா இல்லையா? புரியுதுங்களா? அப்போ காரணம் அந்த மாதிரி சகோதரி மோனிகா சகோதரியுடைய மகளை பொறுத்த வரைக்கும் எப்படா அவ விழுந்து போவா, எப்படா அவ தொல்லைக்குள்ளாக போவா, எப்போ அவளை அணுவை அவமானப்படுத்தலாம், எப்போ அவளை அசிங்கப்படுத்தலாம். ஏண்டா அவமானப்படுத்தணும், அசிங்கப்படுத்தணும்னு பிசாசு மனிதர்களை வச்சு ஏவி பேசும்போது அந்த பிள்ளை நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு யாரோ ஒரு நீதிமான் விசுவாசிக்க மாட்டாங்க. உண்மைங்களே இல்லையா? தெரு முழுக்க அவமானம் பண்ணோம், அசிங்கம் பண்ணோம், ஃபெயில் ஆகணும், இதை பண்ணோம், அதை பண்ணோம்னு கெட்ட எண்ணத்துக்கே இவ்வளோ நபர்களை பிசாசியே விடுவானா, அந்த பிள்ளை நல்லா இருக்கணும்னு சொல்லி யாரோ ஒரு பரிசுத்தவான் ஜெபிக்கிற ஜெபத்தை தேவன் கேட்க மாட்டாரா? அப்போ அணு மேல ஒரு நல்ல ஒரு அன்பு, ஒரு ஜெபிக்கக்கூடிய எண்ணம் எப்போ வந்ததுன்னா, எப்போ அணு ஐக்கியத்துக்குள்ள வந்தாலும் அப்போதான் அந்த எண்ணம் வரும். நீ ஐக்கியத்துக்குள்ள வந்து உனக்கு 4 பேர் ஜெபம் பண்ணணும்னா எதிர்பார்க்காத. உண்மைங்களா? நீ ஜபத்துக்கு வரணும், சபைக்கு வரணும், ஐக்கியத்தில் இருக்கணும். அப்பதான் என்ன நடக்கும்? உனக்கு யாரோ ஒருத்தருடைய ஜபத்தை கேட்டு,
யாரோ ஒருத்தர் அணுவோடைய அம்மா ஜபமும் இல்ல, அணுவோட ஜபமும் இல்ல, யாரோ ஒருத்தர் சபையில உத்தவமா ஜபம் பண்ணாங்க. தன்னுடைய மகளை அணுக்காக அவங்க அம்மா ஜபம் பண்ண அது சாதாரண விஷயம். பெத்த தாய் பதறது பாடுவாங்க. இதே ஸ்ரீதரோட மனைவி வினோதினி ஜபம் பண்ணா சம்பந்தமே இல்லை வினோதினிக்கும் அணுக்கும். சங்கீதா ஜபம் பண்ணா. அப்போ உன் தோல்வி எங்க இருக்குன்னா, உனக்காக ஜெபிக்கக்கூடிய நபர்கள் இன்னைக்கு யாரும் இல்லை. இப்ப நம்ம ஏன் தோத்து போறது தெரியுதா? அதனாலதான் பவுல் சொல்லுவாரு, எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள்னு. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் போது எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள்னு. ஏன்னா அதோட ஜெபத்தோட வேல்யூ அவருக்கு தெரியுது. தீர்க்கதரிசி சொல்றாரு, எனக்காக அதிகமா ஜெபிங்கன்றாரு. ஏன் ஒரு ப்ராஃபட் தேவன் கிட்ட பேசுறவரு, தேவனோடு இருக்கிறவரு, தேவனை முகமுகமா பாக்குறவரு, தேவனோட 24 மணி நேரம் தேவனோட அரவணைப்புல இருக்கிறவரு, அவர் சொல்றாரு, எனக்காக சபையார் ஜெபித்துக் கொள்ளுங்க. அப்போ சபையார் ஜெபிக்கிற ஜெபம் ஒரு தீர்க்கதரிசிக்கே அவசியம்னா, அப்ப அணுக்கு அவசியம் இல்லையா? ஜெரோமுக்கு அவசியம் இல்லையா? நம்ம நினைக்கிறோம் நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம பண்ண ஜெபம் தான், கிடையவே கிடையாது. என்னதான் ஒரு தாய் ஜெபம் பண்ணாலும் அங்கே எலியாவை ஆவி கொண்ட ஒரு எலியா வர வேண்டியதா இருக்குது. சூனமியா சகோதரி கிட்ட ஜெபிச்ச சூனமியா சகோதரி ஜெபிச்சாங்க. ஆனா யாரோ ஒரு விசுவாசம் உண்ட நபர் அங்க வர வேண்டியதா இருக்குது. ஜெபிமா ஜெபிச்சாங்க, அங்க யாரோ ஒரு வில்லியம் மரியம் பிரணாம் தீர்க்கதரிசி வர வேண்டியதா இருக்கு. சோ அதே போலதான் அணுவுக்காக தாய் ஜெபிக்கிறா, யாரோ ஒரு சகோதரன் அங்க போய் அந்த சுகத்துக்காக அந்த பிள்ளைக்காக ஜெபிக்க வேண்டியதா இருந்தது. பிரைஸ்லா. அதனால யாரையும் நீ அற்பமா என்னாத, எந்த சகோதர சகோதரியும் அற்பமா என்னாத. உன்னோட தெய்வீக சுகம் அளிக்கிறதுக்கு அவங்க ஒரு காரணமா இருக்கிறாங்க. உன்னுடைய ஆசீர்வாதத்துக்கு அந்த சகோதர சகோதரி காரணமா இருக்கிறாங்க. அதனால சகோதர சகோதரிகள் நம்ம யாரையும் இழிவா நினைக்கவே கூடாது. உண்மைங்களா இல்லையா? பிரைஸ்லாம். சகோதரி சொன்னாங்க, எங்க பாஸ்டர், எங்க பிரதர்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஆனா நீ பிரதர் ஜெபிச்சா நடக்கும்னு விசுவாசம் வச்ச பத்தியா, அங்கதான் காரியம் நடந்தது. மனோபத்திரம் நடக்கல, மனோபத்திரம் ஜெபிச்சா நடக்கும்னு உன் சிந்தையை போச்சு பத்தியா, அங்கதான் தேவன் ஆசீர்வதிக்கிறார். ஏன்னா உன் விசுவாசத்தை இன்னொருத்தர் மேல வைக்கிற பத்தியா. அந்த மனுஷன் தேவ மனுஷன், அவர்கிட்ட சொன்னா ஜெபம் பண்ணா நடக்கும்ன்ற அந்த விசுவாசத்துலதான் உன் மகள் எக்ஸாம் ஆயிடுறாள். தவிர மனவா அவன் குப்பை, அவன் சாக்கு, அவன் ஒண்ணுத்துக்கும் பிரோஜனம் இல்லாதவன். இப்ப புரியுதாப்பா? ஆமோஸ் கரெக்டா ஸ்ரீதா நான் பேசுறது? அவர்கிட்ட போலாமான்ற ஒரு எண்ணம் வரும்போதே அங்க தேவன் ஆஸ்வதிப்பார். கரெக்டா? அதுதான் இன்னைக்கு தேவை. பிரைஸ்லாம். மெய்யாகவே தேவன் சாட்சி சொல்லுங்க. ஏன்னா நம்ம பெருசா எதிர்பார்த்துருக்கிறோம், தேவன் எளிமையா சின்ன சின்ன காரியங்கள் பண்ணிட்டு போயிட்டே இருப்பார். பெருசா மாண்டோட வீடு கேட்டிருப்போம், அவர் இந்த வருஷம் பிள்ளைங்களுக்கு பீஸ் கட்டியிருப்பாரு, அதுக்கு நன்றி சொல்ல மறந்துட்டு இருப்போம். பெருசா வீடு கட்டுறதுக்கு நம்ம பிரயாசப்பட்டிருப்போம். உண்மைங்களே இல்லையா? பெருசா 500 மார்க் 400 மார்க் எதிர்பார்த்துட்டு இருப்போம், ஆனா 250 மார்க் வந்தோடனே சாட்சி சொல்ல மறந்துடுவோம். எல்லாவற்றுக்கும் பேனா வாயில் வச்சு எல்லாவற்றுக்கும் தேவனுக்கு சாட்சி சொல்லுங்க. பிரைஸ்லாம். ஒரு சின்ன அறிவிப்பு இருக்குது. இந்த ஆராதனை முடிந்த பிறகு பல்லாவர பகுதியிலே ராபோஜன ஆராதனைக்காக அந்த சபைக்கு, கிறிஸ்துவின் மனவாட்டி சபைக்கு வார்த்தை கொடுக்கும்படியாக நம்முடைய உடன் ஊழியர் ஆமோஸ் போகிறார். நாங்களும் போகிறோம். ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் சித்தமாக இருந்தால் நமக்கு அடுத்த வாரம் ராபோஜனை இருக்கலாம். அது உங்கள் தகவல் தெரிவிக்கிறோம். இது நம்மளோட முறைமை கிடையாது. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, மார்க் 7:7, உங்களுடைய பாரம்பரியங்களினாலே தேவனுடைய வார்த்தையை அவமாக்கி வருகிறீர்கள். அப்போ அதனால நம்மளுக்கு ஒரு கோட்பாடு, இது ஒரு பாரம்பரியமான எந்த ஒரு காரியத்தையும் வச்சுக்கூடாது. சண்டே கூட யாரோ ஒரு வீட்டு கூட்டம் வைக்கிறீங்கன்னு சொன்னா, ஒரு 20-25 பேர் உட்காரத்துக்கு இடம் இருக்குன்னு சொன்னா, சர்ச்சை கூட மூட்டு போய் ஆராதிக்கலாம், தப்பே கிடையாது. நம்மளுக்கு தேவை என்னது? அன்னைக்கு ஆராதனை பண்ணணும், இடம் ஒரு பொருட்டு கிடையாது. அந்த வீட்டுல யாரோ ஒரு ரட்சிக்கப்படுறாங்கன்னா சபை கூட நம்மளுக்கு தேவையில்லை. புரியுதா இல்லையா? ஏன்னா தீர்க்கதரிசி எப்பவுமே ஒரு கட்டிடத்தை மேன்மையா பேசவே கிடையாது. அவர் எப்பயுமே ஒரு ஆத்துமாவை தான் ரொம்ப மிகைப்படுத்தி பேசுறாரு. நமக்கு தேவை என்ன? ஒரு ஆத்துமா தான் விலையேற பெற்றது. அதனால பிரதர் எனக்கு எங்க வீட்டுல வைங்க, ஞாயிற்றுக்கிழமை தாராளமா வைக்கலாம், பிரச்சனையே கிடையாது. ஆனா 20-25 பேர் உட்காந்து விடுதலையோட ஆராதிச்சா உங்க ஹவுஸ் ஒத்துப்பாரா? இல்ல உங்க வீட்டுல ஏதாவது பிரச்சனை பண்ணலன்னா தாராளமா வைங்க. வீட்டு கூட்டம் தயவு செஞ்சு எல்லாரும் வைங்க. போன வாரம் அருமையான வாசுகி சகோதரியுடைய நாத்தனார் வீட்டில், அவங்க மாமியார் வீட்டில் வீட்டு கூட்டம் நடத்தினாங்க.
மெய்யாகவே தேவன் தாமே ஆஸ்வதிப்பாராக. அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை சகோதரர் வசந்துடைய சகோதரன் அண்ணன் அவருடைய வீட்டு கூட்டம் நடந்தது. பாருங்க, உன் குடும்பம் ரட்சிக்கப்படணும்னா உன்னதான் எல்லாம் ஃபாலோ பண்றாங்க. இந்த செய்தி உண்மைன்னு எல்லாரும் நினைக்கணும்னா யாரை பார்த்தா இந்த செய்தி உண்மைன்னு நம்புவாங்க? ஸ்ரீதரை தான் பார்க்கணும். ஸ்ரீதர் அவங்க அக்கா ஏன் ரட்சிக்கப்படலைன்னா அது காரணம் ஸ்ரீதரம் வினோதினி தான். என் குடும்பம் ஏன் ரட்சிக்கப்படலைன்னா அது காரணம் யாரு? நான் தான். அப்போ வசந்தோடைய அண்ணன் ஏன் உங்க பாஸ்டர் கூட்டினு வந்து ஒரு பிரேயர் வை சொன்னாங்கன்னா அப்போ வசந்தோட ஜீவியத்தை அவங்க பார்க்குறாங்க. உண்மைங்களா? அவரு சபைக்கு வந்துட்டு இல்லாத பொல்லாத காரியத்தெல்லாம் செஞ்சா அவர் மேல நம்பிக்கை வருதே இல்லையோ, அவர் போற சபைக்கு மேல யாருக்கும் நம்பிக்கையே வராது. என்ன வசந்த்னா உத்தமமா வாழ்ந்துட்டாரு, இவரே எப்படிங்கிறாரு, அவங்க பாஸ்டர் என்ன வளர்த்துருப்பாரு அப்படின்னா சொல்லுவாங்க. அப்போ உங்க வீட்டுல இந்த செய்தியும் இந்த இயேசு கிறிஸ்துவும் ஏத்துக்கலன்னா அது காரணம் யாரு? நாம தான். உன்னுடைய ஆக்டிவிட்டி, உன்னுடைய விசுவாசத்தை, உன்னுடைய அணுகுமுறையை பார்த்து அவங்க பாஸ்டர் கூப்பிடு, ஒரு நாள் பிரேயர் வைக்கலாம், உனக்கு செய்யற அதே தேவன் எனக்கு செய்யட்டும். புரியுதாமா? அல்லேலூயா. அப்போ அந்த மாதிரி ஒரு ஜீவியத்தை நம்ம ஜீவிக்க வேண்டியதாக இருக்கு. அதன் பிறகு வருகிற வியாழக்கிழமை பல்லாவர பகுதியிலே சபை நடத்துகிற பாஸ்டர் ஆரோக்கியராஜ் அவர்களுடைய மகன் ஆபிரகாம் ஆரோக்கியராஜ், சகோதரி எஸ் ரூத் எலிசபெத் அவர்களுடைய திருமணமானது நடைபெறுகிறது. அவர் நம்ம சபைக்கு அழைப்பு கொடுத்திருக்கிறார். வருகிற 25ஆம் தேதி வியாழக்கிழமை மாலை 6 மணிக்கு பல்லாவர பகுதியில் இருக்கிற ஒரு திருமண மண்டபத்திலே திருமணம் நடக்கிறது. நம் சபையாருக்கு அவர் அழைப்பு கொடுத்திருக்கிறார். வருகிறவர்கள் முன்பாக சொல்ல வேண்டும். கர்த்தர் தாமே அந்த திருமண காரியத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். சமாதானத்தோட ஆசீர்வாதமாக செய்தியின் அடிப்படையில் திருமணம் நடக்க வேண்டும் என்று சபையார் ஜெபித்துக் கொள்ளுங்கள். நாம் வாசித்த வேத வசனத்துக்கு கடந்து போகலாம். உபாகமும் 18:15. தேவனாகிய கர்த்தர் என்னை போல ஒரு தீர்க்கதரிசி உனக்காக உன் நடுவே உன் சகோதரனிடத்திலிருந்து எழுப்ப பண்ணுவார், அவருக்கு செவி கொடுப்பீர்களா. பாத்தீங்களா? இந்த மோசே சொல்றாரு, உன் தேவனாகிய கர்த்தர் என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை என்ன பண்ணுவாரு? என்னை போல ஒரு தீர்க்கதரிசி உனக்காக உன் நடுவிலே உன் சகோதரரிலிருந்து எழும்ப பண்ணுவார், அவருக்கு செவி கொடுப்பீர்களாக. இப்போ இந்த வேதவசனம் சொல்லுகிற நபர் யாரு? மோசே சொல்றாரு. யாரை குறிச்சு சொல்றாரு? இயேசு கிறிஸ்து தீர்க்கதரிசியா? ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். ஏன்னா நம்ம எங்க தோத்து போறோம், எங்க நம்ம விசுவாசம் நம்மளுக்கு கிடைக்காம போகுதுன்றதுதான் இந்த நாளில் நான் எடுத்துக்கொண்ட காரியம். நாம் விசுவாசம் எதன் பேரில் இருக்கிறது? நம்ம விசுவாசம் யாரின் பேரில் இருக்கிறது? நாம் விசுவாசம் எதை சார்ந்து இருக்கிறது? நம்முடைய விசுவாசம் யாரை சார்ந்து இருக்கிறது தான் இனியுடைய காரியமே. அல்லேலூயா. நாம் மற்ற இவாஞ்சல் வந்திருக்காங்க. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து வாங்க, சரிங்களா? ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுங்க. நம்ம சபையில் ஒரு 3 பேர் ஞானஸ்தானம் எடுக்க வேண்டியது இருக்கு. நீ ஞானஸ்தானம் எடுக்கிறியா? சரி, வேண்டாம். ஓகே, ஒரு 3 பேர் ஞானஸ்தானம் எடுக்க வேண்டியது இருக்கு. அதுக்காக பிள்ளைகளுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. பாருங்க, சரி, இப்போ நான் உன்னை கேட்குறேன், நாம் அனைவரும் கிறிஸ்தவர்களா? நம்ம அனைவரும் கிறிஸ்தவங்களா? எந்த சர்ச்சுக்குமா போற? என்னம்மா? மறுபடியும் பிறந்த கிறிஸ்தவர்கள் சபை. அங்க யாரை ஆராதிக்கிறீங்க? தேவனை ஆராதிக்கிறீங்க. சரி, ஓகே. இப்போ நீ ஒரு ரோமன் கத்தோலிக் சர்ச்சுக்கு போற. நீ கிறிஸ்தவமா? எந்த சர்ச்சுக்குமா போறீங்க? சரி, ஏதோ ஒரு சர்ச்சுக்கு. யார கடவுளை வணங்குறீங்க? மாதாவை. எந்த ஆர்சியம் மாதாவை கடவுளை வணங்காது, தெரிஞ்சுங்க. இயேசுதான் கடவுளா வணங்கும். நீ தப்பா சொல்ற, உங்ககிட்ட கேட்டு தப்பு. சரி, ஓகே. உமா உங்ககிட்ட சரி வேணாம், பிஸியாகிறாங்க. நீ சொல்லுமா, நீ இப்போ ஒரு பெண்டிகா சர்ச்சுக்கு போறீங்கன்னு வச்சுங்களேன். எந்த சர்ச்சுக்கு போறீங்க? ஏஜி சர்ச்சுக்கு போறீங்க. அங்கே யார் ஆராதிக்கிறாங்க? இயேசு ஆராதிக்கிறாங்க. நீ எந்த சர்ச்சுக்கு போறாங்க?
மறுபடியும் பிறந்த கிறிஸ்துவ சபைக்கு போற, நீ தேவனை ஆராதிக்கிறேன்னு சொன்ன இயேசு. நீ வந்து ஒரு சிஎஸ் சர்ச்சுக்கு போறமா? என்ன சர்ச்சுக்கு போற? சிஎஸ் சர்ச்சுக்கு போற. யார் ஆராதிக்க போற? தேவனை ஆராதிக்க போற. இப்போ எல்லா சபையும் தேவனை ஆராதிக்குது. எல்லா சபையும் இதுனா இப்ப புதுசா சொன்னாங்களா? நான் பிசாசு ஆராதிக்கிறேன்னு சொன்னாங்க? இல்ல இந்த அம்மா வந்து நான் சாத்தன் ஆராதிக்கிறேன்னு சொன்னாங்களா? இல்ல அந்த அம்மா வந்து நான் ஒரு அசுத்தாவை ஆராதிக்கிறேன்னு சொன்னாங்களா? இந்த 3 பேருமே யார் ஆராதிக்கிறேன்னு சொன்னாங்க? இயேசுதான் ஆராதிக்கிறேன்னு சொன்னாங்க. ஆனா இந்த 3 பேருக்குள்ள என்ன வேற்றுமை? இந்த 3 பேருக்குள்ள ஏதோ ஒரு காரியம் இருக்குதுல்ல. என்ன காரியம் இருக்குது? 3 பேருமே அவங்க போற சபையை தவிர எந்த சபையும் ஏத்துக்க மாட்டாங்க. இந்த 3 பேருமே தான் போற சபையை தவிர வேற எந்த சபையும் கருத்து வேறுபாடுக்காக ஏத்துக்க மாட்டாங்க. கரெக்டுங்களா இல்லைங்களா? ஆனா சொல்றது என்ன? எந்த சபைக்கு போறேன்னா நான் இயேசு ஆராதிக்க போறேன். இயேசு நல்லா புரிஞ்சுக்க. இந்த அடிப்படையே இன்னைக்கு அநேக என் டைம்ல கிடையாது. இந்த அடிப்படையே அநேக என் டைம்ல கிடையாது. இந்த முதலாவது அடிப்படை என்னன்னா, இயேசு கிறிஸ்து பற்றிய வெளிப்படுத்தல் செய்தியில தீர்க்கதரிசி சொல்கிறார். படிக்கிறேன் பாருங்க. இயேசு கிறிஸ்து பற்றிய வெளிப்படுத்தல் செய்தியில பேரா 78-76 பேசுறாரு. இருந்தவரும் இருப்பவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் நானே என்று அவர் இங்கே கூறுகிறார். நிச்சயமாகவே அவர் இப்பூமியில் 3 விதமான தொழில்களை உடையவராக காணப்பட்டார். அவர் இப்பூமியில் இருந்தபோது 3 விதமான தொழில்களை உடையவராக இருந்தார். பூமியில் அவர் தீர்க்கதரிசியாக இருந்தார். இயேசு கிறிஸ்து பூமியிலே தீர்க்கதரிசியாக, தேவன் சொல்றார், தேவன் பூமியிலே தீர்க்கதரிசியாக இருந்தார். அவர் பரலோகத்தில் ஆசிரியனாக இருக்கிறார். அவர் பூமிக்கு திரும்பி வருகையில் அவர் ராஜாவாக இருப்பார். தீர்க்கதரிசி, ஆசாரியன், ராஜா. இருந்தவரும் இருப்பவரும் வருகிறவரும். அல்லேலூயா. வருகிறமானவர். இருந்தவர் என்றால் ஒரு தீர்க்கதரிசியாக விளங்கிய இயேசுவாக ஆகும். இருந்தவர் என்றால், இருந்தவர் என்ற வார்த்தைக்கு தீர்க்கதரிசி என்று பொருளாம். இருந்தவர் என்றால் ஒரு தீர்க்கதரிசியாக விளங்கிய இயேசுவாகும். இருப்பவர் என்றால் ஆவிக்குரிய பலிகளை செலுத்தி வரும் நமது மகா பிரதான ஆசிரியர். அவர் நமது பலவீனங்களை குறித்து பரிதபிக்கிற ஆசாரியன் ஆவார். அவர் நமது மத்தியில் இருக்கிறார் என்பதை வெளிப்படுத்தி அவர் நிரூபிக்கிறார். தீர்க்கதரிசி, ஆசாரியன் மற்றும் ராஜா, ஆனால் ஒரே ஒரு தேவன் தான். அப்போ இந்த பூமியிலே தேவன் ஒரு தீர்க்கதரிசியா தான் இயேசு கிறிஸ்துவாக இந்த பூமியிலே பிறந்தார். என்னவா பிறந்தார்? தீர்க்கதரிசியா தான் பிறந்தார். அதனால்தான் மோசே சொல்றாரு, என்னை போல. ஏன்னா மோசே பழைய ஏற்பாடு ரட்சகர், இயேசு கிறிஸ்து முழு உலகத்துக்கும் ரட்சகர். மோசே ஒரு குறிப்பிட்ட ஜனத்துக்கு மாத்திரம் ரட்சகர். ஆனால் இயேசு கிறிஸ்துவானவர் முழு உலகத்துக்கே அவர் ரட்சகரா இருந்தார். பிரைஸ் தி லார்ட். அவர் இந்த பூமிக்கு வருகிற கேரக்டர் என்ன கேரக்டர் எடுத்துக்கிறார்னா, தன்னை ஒரு தீர்க்கதரிசியா தான் அவர் பூமிக்கு பிறக்கிறார். பிறக்கும் போதே அவர் ஒரு தீர்க்கதரிசியா தான் பிறக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பாருங்கள், அதனால தான் மோசே சொல்லும் போது, என்னை போல ஒரு தீர்க்கதரிசி தான் உங்களுக்குள்ள வருவாராம். அப்ப நீ கிறிஸ்துவ சபைகள், இந்த கடைசி கால சபைகள், நம்ம கிறிஸ்துவ சபைகள் சொல்லிட்டு என் டைம் வச்சே பேசலாம். இந்த கடைசி கால செய்தியில் உள்ளவர்கள் முதலாம் வருகையில இயேசு கிறிஸ்து தன்னுடைய பிள்ளைகளை ரட்சிப்புக்காக வருகிறார். இரண்டாம் வருகையில இயேசு கிறிஸ்து எதுக்காக வரப்போகிறார்? சொல்லுங்க ப்ளீஸ். முதலாம் வருகையிலே இயேசு கிறிஸ்து ரட்சிக்கும்படியாக வந்தார். இரண்டாம் வருகையில இயேசு கிறிஸ்து எதற்காக வரப்போகிறார்? சொல்லுங்க. ஆமா சார், மனவாட்டிகளை மீட்கும்படியாக வருகிறார். இப்போ முதலாம் வருகையிலே அவர் ரட்சகராக பிறந்தாலும் எந்த ஸ்தானத்துல அவர் வராரு? தீர்க்கதரிசி ஸ்தானத்துல வராரு. சரியா?
அப்போ அதே தீர்க்கதரிசி ஸ்தானத்துல ரட்சகரா பிறந்தாரு, தீர்க்கதரிசியா பிறந்தாரு. அப்போ தீர்க்கதரிசியாவே வாழ்ந்தாரு, தீர்க்கதரிசியாவே எல்லா காரியத்தையும் செய்தாரு. ஆனால் இரண்டாம் வருகையிலே மாத்திரம் அவர் திரும்பவும் அதே இயேசுவானவர் மறுபடியும் வந்தா, அப்போ அவர் என்ன ஸ்தானத்தை தான் எடுப்பாரு? எவ்வளவு பெரிய ரகசியத்தை இன்னைக்கு கடைசி கால செய்தியில ஒருத்தர் கூட இதை பேச மாட்டாங்க, ஒருத்தர் கூட பேச மாட்டாங்க. நீ என்ன கேட்டுட்டியாப்பா? இரண்டாம் வருகையிலே இயேசு தீர்க்கதரிசியா முதலாம் வருகையிலே பிறந்தது போல இரண்டாம் வருகையிலும் தீர்க்கதரிசியா தான் வருவார்னு யாராவது சொல்லி கேட்டுக்கிறீங்களா? ஏன்னா இரண்டாம் வருகையில வர போறது இயேசு கிறிஸ்துவா வேற யாராவதுரா? சொல்லுங்க டக்குன்னு. இரண்டாம் வருகையில வர போறது இயேசு கிறிஸ்துவா வேற யாராவது பேர்ல வருவாங்களா? அப்ப முதலாம் வருகையில அவர் என்னவா வந்தாரு? அப்ப இரண்டாம் வருகையில என்னவா வருவாரு? யார் அந்த தீர்க்கதரிசி? அப்போ இயேசு கிறிஸ்து தான் தீர்க்கதரிசி. அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பாருங்கள், பாவத்தின் கொடூரம் அந்த செய்தியில பேச 69ல, ஓ தேவனே, அக்கறையிலே என்ன நடந்தது என்று நான் சிந்தித்து யோசிப்பதற்கு என்னுடைய எலும்புகள் கூட நடுங்குகின்றன. அவர்கள் அந்த ஆட்டுக்குட்டியை அவர்கள் கொலை செய்து அவருடைய தலையில் முள் முடி சுட்டி அதை உள்ளே அழுத்தினார்கள். சேவர்கள் அவருடைய முகத்திலே துப்பி, ஓ ராஜாவே, அதை குறித்து இப்போது ஏதாவது செய்யும் என்றார்கள். அவர் தீர்க்கதரிசிகளின் தீர்க்கதரிசியாக இருந்தார். அவர் தீர்க்கதரிசிகளின் தீர்க்கதரிசி. இயேசு கிறிஸ்து சாதாரண மோசையை போல, சாதாரண நோவாவை போல, சாதாரண ஒரு ஏனோக்கை போல, சாதாரண ஒரு யோபுவை போல, சாதாரண ஒரு எலியாவை போல அல்ல. இவர்களுக்கே குருவானவர், தீர்க்கதரிசி காட்டிலும் தீர்க்கதரிசி. ஃபர்ஸ்ட் ப்ராஃபட் யாருன்னா இந்த பூமியிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான். இந்த பூமியிலே தேவன் இந்த பூமியில இருக்கிறார்னா அது ப்ராஃபட்டா தான் இருக்கும். இந்த பூமியிலே தேவன் இருக்கிறார்னா யாரா இருக்கணும்? தீர்க்கதரிசி தான் இந்த பூமியில இருப்பார். அவர் இந்த பூமியிலே தேவன் வரணும்னா, இந்த பூமியிலே தேவன் இருக்கணும்னா, இந்த பூமியிலே தேவன் அசைபடணும்னா அது யாரா தான் இருக்கணும்? பிரைஸ் தி லார்ட். பாருங்க, அவர் தீர்க்கதரிசிகளின் தீர்க்கதரிசியாக இருந்தார். நம்பர் புதா. அவருடைய முகத்தின் மேல் ஒரு கந்தை துணியை சுற்றி அவருடைய தலையில் கோலால் அடித்து, இப்போது தீர்க்கதரிசனம் உரைத்து உன்னை அடித்தது யார் என்று சொல் என்றார்கள். இயேசு கிறிஸ்து ஒரு தீர்க்கதரிசியா இருக்கிறாரு. இவனுக்கு நக்கல் அடிச்சு அவர் கிண்டல் பண்ணி, தீர்க்கதரிசினா யார் என்ன பண்ணாலும் சொல்லணும்ல. உன் தலையில கொட்டினது யாரு? பின்னாடி பக்கம் இருந்து தலையை துணியை மூடிட்டு வா உன்னை கொட்டி காட்டுற, அப்பதான் தெரியும் யாருன்னு கேட்கறாங்க. துணி மூடி யாருன்னு கேட்கறாங்க. இவன் நினைப்பு தீர்க்கதரிசனம் சொல்லணும்ல, தெரியும், ஆனா அவர் சொல்லல. ஏன்னா தேவன் தம்முடைய வல்லமை எப்போது போய் தேவையில்லாம பயன்படுத்த மாட்டார். அவருக்கு தெரியும் எவன் கொட்டினா எவன் இது பண்ணா. ஏன்பா பக்கத்து இவன் என்ன நினைக்கிறான்றது, பேதுரு என்ன நினைக்கிறான்னு சொன்னவர், 15 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற நாத்தான்வேல் என்ன நினைச்சான்னு சொன்னவர், பக்கத்துல இருந்து தலையை துணியை மூடிட்டு கொட்டுறவன் யாருன்னு தெரியாதா? அவருக்கு தெரியாதா? சில நேரம் உங்களுக்கு தொல்லைகள் கொடுக்கும்போது அது தெரிஞ்ச நபராக இருந்தாலும் நீங்க சொல்லாதீங்க. போயிட்டு எனக்கு நீ தான் தொல்லை கொடுன்னு தெரியும், சொல்லவே சொல்லாத. ஹல்லேலூயா. அவன் வேலை சிறப்பா செய்யணும் விட்டுரு. பிரைஸ் தி லார்ட். பாருங்க, அவர் தீர்க்கதரிசியா இருந்த கூட அதை அவர் வெளிப்படையா சொல்லல. ஹல்லேலூயா. பாருங்கள், ஆனால் தீர்க்கதரிசியோ அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார் என்று கூறினார். அவன் அதை கூறினான். அவருடைய கரங்களை தூக்கி பின்னாக கட்டினார்கள். தூரத்திலே போய் ஒரு மகத்தான சாட்டையோடு நின்று கொண்டு அவருடைய விலா எலும்புகள் அவருடைய முதுகு பக்கமாக வெளியே தெரியும் அளவு வரைக்கும் அதனால் அவரை அடித்தார்கள். ரத்தம் அவருடைய பக்கவாட்டில் ஓடி பூமியின் மேல் சொட்டினது. அவர் இப்போது நடக்கின்ற ரத்தம் கேட்கிறது, அவர் இப்போது நடக்கின்ற சத்தம் கேட்கிறது. அவருடைய பாதரட்சையின் ரத்தம் நசுக்கப்படும் சத்தம் கேட்கிறது. அது இம்மானுவேலா இருந்தது, அது தேவனாக இருந்தது, தேவனுடைய ரத்தமாக இருந்தது. ஒரு தீர்க்கதரிசியானவர் அவர் முழுக்க தேவனுடைய பிரதிபலிப்பு, தேவனுடைய ஸ்தானத்தை எடுக்கிறார். ஒரு தீர்க்கதரிசி என்பவர் தேவனுடைய ஸ்தானத்தை எடுக்கிறார். எது வரைக்குமாக? பூமியில மட்டும்தான். தேவன் பூமியில இருக்கிற வரைக்கும் ஒரு தீர்க்கதரிசி என்ற ஸ்தானத்தை அவர் எடுத்துப்பார்.
ஒரு தீர்க்கதரிசிகள் தேவஸ்தானத்தை எடுத்துப்பார்கள், தேவனுடைய ஸ்தானத்தை தீர்க்கதரிசி எடுத்துப்பார்கள், தேவன் தீர்க்கதரிசி ஸ்தானத்தை எடுத்துக்கொள்வார். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். ஹல்லேலூயா. பாருங்க, இப்போ நீங்க சொல்லுங்க, இந்த 3 பேருமே ஒரு சபைக்கு போறாங்க, இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிறாங்க. இந்த அம்மா மட்டும் கடைசி கால சபைக்கு போறாங்க, சங்கீதா அவங்க. இப்போ இந்த 3 பேர்ல இவங்களை குறை சொல்லுவாங்க, இவங்களை குறை சொல்லுவாங்க, அவங்களை குறை சொல்லுவாங்க, சரியா? ஆனா இந்த அம்மா மட்டும் ஒரு விசேஷமா ஒரு காரியத்தை சொல்லும். எந்த அம்மா? இந்த கடைசி கால தீர்க்கதரிசி வில்லியம் மரி பிரணாம் தீர்க்கதரிசியா ஃபாலோ பண்றாங்க தெரியுமா? இந்த அம்மா மட்டும் ஒரு வித்தியாசமான காரியத்தை இவங்க 2 பேர் மேலே வைக்கும். என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். மேஜரா ஒரு குற்றச்சாட்டு வைக்கும். என்னதாம்மா சொல்லுவாங்க? இந்த அம்மாவுக்கு வந்த வரலாறு தெரியாது, சிஎஸ்ஐக்கு அந்த அம்மாவுக்கு வந்த வரலாறு தெரியாது, பெந்தகோஸ்துக்கு அந்த அம்மா வந்த வரலாறு தெரியாது. ஆனா இந்த அம்மா தீர்க்கதரிசி விசுவாசிக்கிற வில்லியம் மரி பிரணாம் சிஎஸ்ஐ எப்போ உருவாச்சுன்னு புட்டு வைக்கும், இந்த பெந்தகோஸ்து எப்படி உருவாச்சுன்னு புட்டு வைக்கும். காரணம் என்ன? காரணம் என்னன்னா, இந்த நாட்களே தேவனா அவங்க தீர்க்கதரிசி சத்தத்தை கேட்கறதுனால அவங்களுக்கு எல்லா ரகசியம் தெரியுது, எல்லா வெளிப்பாடுகளும் தெரியுது. யாருக்கு? இந்த மறுபடியும் பிறந்த கிறிஸ்துவ சபைக்கு போற இந்த சங்கீதா அம்மாக்கு. காரணம் என்ன? அவங்க ஒரு தீர்க்கதரிசியுடைய சபையா இருக்காங்க. அவங்க இந்த அம்மா என்னவா இருக்கிறாங்க? ஒரு தீர்க்கதரிசி சபையா இருக்கிறதுனால எல்லா ரகசியத்தையும் சொல்றாங்க. புரியுதுங்களா இல்லையா? அல்லேலூயா. இப்போ இயேசு கிறிஸ்து மோசே சொல்லிட்டாரு, ஒரு தீர்க்கதரிசியா தான் பிறப்பாரு அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா, இதை விட்டுட்டாங்க. ஏசாயா 7:14 பிடிச்சினாங்க. ஏசாயா என்ன சொல்றது? ஏசாயா 7:14 ஒரு கன்னியை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவார். இதை பிடிச்சிக்கிட்டாங்க. ஏசாயா 9:6 பிடிச்சிக்கிட்டாங்க. ஏசாயா 9:6 என்ன சொல்லுது? நமக்கு ஒரு பாலகன் பிறப்பா, இப்போ இது எல்லாமே அவருக்குள்ள இருக்கிற தன்மைகள். ஆனா இது எல்லாமே ஒரே ஒரு சரீரத்துல இருந்தது. அந்த சரீரத்துடைய கேரக்டர் என்ன? கரெக்டா சொன்னாங்க. இந்த ஏசாயா 9:6 முழு காரியமும் எதுல இருந்தது? எடுத்து வாசிங்களேன், உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். ஏசாயா 9:6 ஃபர்ஸ்ட் ஏசாயா 7:14 எடுத்து வாசிங்க. ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னி கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவார். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயர். இந்த அம்மா சொல்றதும் ஒரு அடையாளம் தான், மோசே சொல்றதும் ஒரு அடையாளம் தான். மோசே சொல்றது என்ன? என்னை போல ஒரு தீர்க்கதரிசி உங்கள் சகோதரனுக்குள்ளே எழுப்புவார். அதுவும் ஒரு அடையாளம் தான். தீர்க்கதரிசியா பிறப்பாருன்றதும் அடையாளம் தான். ஏசாயா சொல்ற கன்னி வயித்துல பிறந்ததும் ஒரு அடையாளம் தான். இங்க மோசே சொல்றாரு ஒரு தீர்க்கதரிசியா தான் பிறப்பாருன்னு சொல்றதும் ஒரு அடையாளம் தான். புரியுதுங்களா பிரதர்? சரிங்களா? இப்போ இந்த இயேசு கிறிஸ்துவானவர் இந்த கன்னி வயித்துல பிறக்கிற நபர் பிறக்கிறார். இவர் எப்படி பிறக்கிறாருன்னா, என்னென்ன குணலட்சணத்தோட பிறக்கிறார்? அவர் அந்த பிறக்கிற குழந்தைக்குள்ள என்னென்ன நடக்குது? அந்த ஏசாயா 7:14 சொல்லப்பட்ட குழந்தைய பத்தி தான் அவர் பேசுறார். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர். அவருடைய பேரு அதிசயமானவர்கள். கர்த்தத்துவம் அந்த குழந்தை மேலதான் கர்த்தத்துவம் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர். அந்த குழந்தைக்கு ஒரு பேர் வைப்பாங்க. அந்த பேர் ஒரு அதிசயமான பேரு. ஆலோசனை கர்த்தா. அந்த குழந்தை தான் ஒரு ஆலோசனை கொடுக்கக்கூடிய ஒரு கர்த்தா. அந்த லெவல்ல வச்சிருப்பாங்க அந்த குழந்தைய. வல்லமையுள்ள தேவன். அந்த குழந்தை தான் வல்லமையுள்ள தேவன். நித்திய பிதா. அந்த குழந்தை தான் நித்திய பிதாவா இருக்கும். சமாதான பிரபு. அந்த குழந்தை தான் சமாதான பிரபு என்னப்படும். ஆனா இது எல்லா கேரக்டரும் ஒரே ஒரு நபர் கிட்ட தான் இருந்தது. யார் அது? அதான் நீங்க மிஸ் பண்றீங்க.
இயேசு கிறிஸ்து சொல்லாத. இவ்வளோ 7 குணலட்சணங்கள். சமாதான பிரபு, நித்திய பிதா, ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், இவ்வளோ கர்த்தத்துவம். இந்த 7 கேரக்டரும் பாருங்க, இந்த காரியங்கள் அனைத்தும் ஒரே ஒரு மாம்சத்தில் இருந்த ஒரு மனிதன் கிட்ட இருந்தது. யார் அந்த மாம்சம்? தீர்க்கதரிசி. புரிஞ்சுங்க. எல்லாருமே இயேசு பிறந்த உடனே தேவன் பிறந்துட்டார், கர்த்தர் பிறந்துட்டார், மேசியா பிறந்துட்டார். யா இதுதான் இன்னைக்கு என் டைம்ல பரிதபிக்கிற என் டைமா போயினுக்குது. ஐயா பரிதபிக்கிற என் டைமா போயினுக்குது. சில பேர்லாம் பேசுறாங்க, வைத்தச்சலா இருக்குது. 1000 தடவை தேவன் தேவன்றாங்க. தேவன் ஆசீர்வதிக்கிறார், தேவன் கர்த்தர். இதனா குத்திலாம் போடுது வாயில. டேய், நீ தேவன் தேவன்றியே, அந்த தேவன் யாருடான்னு கேளு. பெந்தகோஸ்தே சபைக்கு போ, நம்ம சொல்ற தேவன் அவன் 1000 தடவை சொல்லுவான், நீயா 10 தடவை தான் சொல்லுவ. நம்மள போல இயேசு கிறிஸ்துன்ற வார்த்தை அவன் கோடி தடவை சொல்லுவான் ஸ்தாபன சபைகள்ல. நம்மள போல கர்த்தன்ற வார்த்தை அவன் 1000 கோடி தடவை சொல்லுவான். நீயும் கர்த்தன்ற அவனும் கர்த்தன்றான், நீயும் தேவன்ற அவனும் தேவன்றான், நீ இயேசு கிறிஸ்துன்ற அவனும் இயேசு கிறிஸ்துன்றான். என்ன வித்தியாசம் 2 பேருக்கும்? அப்போ புரியுதா பிரதர்? புரியுதா இல்லையா? ஏன் என் டைம்ல பேசிட்டு இருக்காங்க இந்த மாதிரி தேவன் 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 தேவன்றானுங்க? பாவீங்களா? அன்னைக்கும் இயேசு கிறிஸ்து ஒரு தீர்க்கதரிசியா வலம் வந்து இருக்கிறாரு. அவரை விட்டுட்டு தேவன் தேவன் போய் சர்ச்சில் ஆராதிச்சுக்கிறானுங்க. இயேசு கிறிஸ்து ஒரு தேவன் கர்த்தர் தீர்க்கதரிசியா மனிதனா ஒருவேளை தீர்க்கதரிசியா வந்து ஊழியத்தை பண்ணிக்கிறாரு. இவனுங்க போயிட்டு சர்ச்சில் மேசியா கம்மிங் சூன், தேவன் தேவன் கர்த்தர் கர்த்தர், ஆண்டவர் ஆண்டவர் ஆண்டவர், கிறிஸ்து கிறிஸ்துன்னு ஆராதிச்சுக்கிறாங்க. யோ தீர்க்கதரிசி வலம் வந்து நிற்கிறாரு பாரியா. தீர்க்கதரிசியா சமாதான பிரபு வந்து நிற்கிறாரு, தீர்க்கதரிசியா ஆலோசனை கர்த்தர் வந்து நிற்கிறாரு, தீர்க்கதரிசியா நித்திய பிதா வந்து நிற்கிறாரு. என்னவோ வலம் வந்து நிற்கிறாரு? தீர்க்கதரிசியா வலம் வந்து நிற்கிறாரு. இவனுங்க கண்ணுக்கு ரபியா பார்த்தானுங்க, கள்ள தீர்க்கதரிசியா பார்க்கறானுங்க. யாரோட கண்ணுக்கு? அங்க இருக்கிற பரிசேயர் சதுசேயர் ஜனங்க கண்களுக்கு மேசியா தான் வந்திருக்கிறாரு. ஆனா என்னவோ வந்துக்கிறாரு? தேவன் தான் வந்திருக்கிறாரு. ஆனா என்னவோ வந்துக்கிறாரு? கர்த்தர் தான் வந்திருக்கிறாரு. ஆனா என்னவோ வந்துக்கிறாரு? மேசியா தான் வந்திருக்காரு. என்னவோ வந்துக்கிறாரு? ஆண்டவரா வந்துக்கிறாரு. என்னவோ வந்துக்கிறாரு? ரட்சகர் தான் வந்துக்கிறாரு. என்னவோ வந்துக்கிறாரு? சொல்லுப்பா. இந்த ஃபர்ஸ்ட் இந்த பேசிக்கே நான் பேசும்போது நான் என்ன சொல்ல வரேன்றது உங்களுக்கு புரியும். அன்னைக்கு ஜனங்க உன்னை போல 400 வருஷம் அடிமையா இருந்தாங்க. யார் வந்து காப்பாத்தணும்னு நினைச்சாங்க? இஸ்ரவேல் ஜனங்க. அப்படி பேசுற யார் வந்து காப்பாத்தவங்க நினைச்சாங்க? இவங்க தீர்க்கதரிசி அனுப்புற கான்செப்ட் அவங்களுக்கு தெரியாது ஸ்ரீதர். யார் வந்து என்ன மீட்டுக்கணும்? இந்த சாட்டையில இருந்து யார் என்ன காப்பாத்துவா? இந்த பாவத்துல இருந்து என்ன யார் காப்பாத்துவா? பாரிப்பா தண்ணி குடி. சரி படிச்சு தம்பி தம்பி கேமரா டிஸ்டர்ப் பண்ணாத. அவர் எடுக்கட்டும். விசுவாசமானது 6ஆம் புலன்ற செய்தியில பேசுறாரு, பேர 46ல. இப்போது கவனிங்கள், அவர்கள் ஒரு மேசியாவுக்காக காத்து கொண்டிருந்தனர். அது சரிதானே? அந்த மேசியா வரும்போது யூதருக்கு ராஜா வருவார், மேசியா பிறப்பார், இஸ்ரவேல் ஜனங்கள் காத்திருந்தாங்க. எடுத்துட்டேன்னு சொல்லுவோம். நான் டைம் கொடுக்குறேன். இப்போது கவனிங்கள், வாசிப்பா. ஆதியாகமம் 15:13. சத்தமா படி. அப்போது அவர் ஆபிரகாமை நோக்கி, உன் சந்ததியார் தங்களோடு அல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளாய் இருந்து அத்தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும் அவர்களால் 400 வருஷம் உபத்திரப்படுவார்கள் என்றும்
நீ நிச்சயமாய் அறிய கடவாய். ம். இவர்கள் சேவிக்கும் ஜாதிகளை ம். நான் நியாயம் தீர்ப்பேன். யார் சொல்றா? தேவனாய் கர்த்தர் சொல்ற, நான் நியாயம் தீர்ப்பேன். பின்பு மிகுந்த பொறுப்புடனே பொருட்களுடனே வருவார்கள். அவர்கள் புறப்பட்டு வருவார்கள். அவர்கள் புறப்பட மீட்டு கொண்டு வரது யாரோட வேலையா? நான் தேவனுடைய வேலைன்றாரு. ஆபிரகாம் கிட்ட பிராமிஸ் கொடுக்குறாரு, 4 வருஷம் உபத்திரத்துல இருப்பாங்க, அடிமை தினத்துல இருப்பாங்க, நான் பெரும் பொருளோட அவங்களுக்கு வெளியே கொண்டு வருவேன் சொன்னது யாரு? தேவன் சொன்னாரு. இப்ப இந்த 400 வருஷம் அடிமைத்தனங்கள், அடியும் உதையும் சாவும் மரணமும், பகல் ஃபுல்லா ஆம்பளை வேலை செய்யறான், நைட்டு ஃபுல்லா பொம்பளை வேலை செய்யறான், குடும்பத்துல சமாதானம் இல்ல, 400 வருஷமா கொடுமை பண்றான் பார்வோன். இவங்க ஒவ்வொரு நாளும் பிரேயர் பண்றாங்க, ஒரு நாளும் தீர்க்கதரிசி வேணும்னு யாரும் ஜெபம் பண்ணல இஸ்ரவேல் ஜனங்கள். ஒரு நாளும் சொல்லுங்க, புரியுதா இல்லையா? ஒரு நாளும் தீர்க்கதரிசி வேணும்னு ஜெபம் பண்ணல. ஆனா ஒரே ஒருத்தர் பண்றாரு, அம்ராம்ன்ற ஒரே ஒருத்தர் பண்றாரு, எனக்கு பிறகு போற குழந்தை தான் இந்த பிள்ளைகளை பாதுகாக்கணும், காப்பாற்றணும். ஆனா மத்தவங்களுடைய கதறல் என்னவா இருக்குது? எவ்வளோ 20 லட்சம் ஜனங்கள்ல ஒரே ஒரு குடும்பத்துக்கு மாத்திரம்தான் தீர்க்கதரிசியா என் மகன் பிறக்கணும்ன்ற எண்ணம் இருக்குது. ஒரே ஒருத்தருக்கு தான் மனுஷன் தான் இவங்களை காப்பாற்றுவான்ற ஒரு எண்ணம் இருக்குது. அம்ரான் யோகபாத்துடைய குடும்பத்துக்கு மட்டும் தான் தெரியுது, என்னுடைய பிறக்க போற ஒரு ஆண் மகன், அது தேவன் தூதனால் சொல்லப்பட்டது. மோசையுடைய தாய் தப்பனாருக்கு உனக்கு ஒரு குமாரன் பிறப்பான், அவன் தான் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை மீட்பான். அம்ராமுக்கு யோகபாத்துக்கு சொல்லப்பட்ட அந்த தூதன் மூலியமா சொன்னதுனாலதான் அவங்க அதற்கு பிறகு ஜெபிக்க ஆரம்பிச்சாங்க. எனக்கு பிறகு போற குழந்தை தான் அவனுக்கு ஒரு மோசே, அவன் தான் இந்த ஜனங்களை காப்பாத்தணும். ஆனா சுத்தி இருக்கிற எல்லா ஜனங்களும் யார் தான் காப்பாத்தணும்னு நினைச்சிருந்தாங்க? அதான் இயேசு கிறிஸ்து. ஓகே, இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து வேண்டாம், சரியா? இது பழைய ஏற்பாடு சம்பவம். தேவன் தான் காப்பாத்தணும்னு நினைச்சிருந்தாங்க. நான் எலிசபெத் அம்மா, ஓகே, 400 வருஷம் கழிச்சு இப்ப தேவன் வராரு. தேவனே வராரு, சும்மா அப்படியே 1000 தூதர்களோட இறங்கி அப்படியே பார்க்கவே 100 அடி பெருசா வந்து நிக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களே, நான் உன்னை காப்பாற்ற போகிறேன். தேவன் வந்து நிக்கிறாருங்க. பல கோடி தூதர்களை நிக்க வச்சுக்கிட்டு, பெரிய பெரிய ஒரு துப்பாக்கி வச்சுக்கிட்டு, பெரிய ஒரு ராணுவ துப்பாக்கி வச்சுக்கிட்டு தேவன் வந்து நிக்கிறாரு. இப்போ அவர் ஒருத்தர் தான் இல்லைன்னு சொல்லுவாரா? அவர் ஒருத்தர் தான் இல்லைன்னு சொல்லுவார், சீதவன் தான் இல்லைன்னு சொல்லுவாரா? இப்போ ஜனங்களை காப்பாத்துறதுக்கு தேவன் 100 அடி உள்ள ஹைட்டா வந்து நிக்கிறாருங்க பார்வனுக்கு முன்னாடி. கர்த்தர் வந்து நிக்கிறாருங்க பார்வனுக்கு முன்னாடி, பெரிய ஒரு துப்பாக்கி வச்சுக்கின்னு. சொல்லுங்க அம்மாஸ். ஆண்டவர் வந்து நிக்கிறாருங்க பார்வனுக்கு முன்னாடி, 100 அடி ஆளா, பார்க்க அப்படி ஷோல்டர்ல அப்படி இருக்குது, புஜக்கர பராக்கிரமசாலி போல. பார்வன் பார்த்து அப்படி பயப்படுறான் தேவனை பார்த்து. உண்மையா? இப்ப யார் தான் ஜனங்களை காப்பாத்த வந்தது? மோசே யாரு? ஏன் தேவனே எங்க போனாரு? எங்கெல்லாம் கடைக்கு போயிட்டாரா? எல்லாம் டூருக்கு போயிட்டாரா? ஏன் ஊட்டி கொடைக்கானல் பிக்னிக் போயிட்டாரா? நான் தேவனே யோ மோசே, ஐயோ என்ன அச்சிருவானுங்க, நீ போய் உத வாங்கி சாகணும், மோசை அனுப்பிச்சு ஒரு பின்னாடி போய் ஒழிஞ்சினாரா தேவனே? அப்ப நீங்க உட்காந்து யாரை எதிர்பார்த்து உட்காந்துக்கிற? யார் எதிர்பார்த்து உட்காந்துக்கிறீங்க? மீட்க போக வரப்போறாருன்னு அவனுக்கு யாரை எதிர்பார்த்து உட்காந்துருந்தாங்க? வந்தது யாரு? தீர்க்கதரிசி மோசே. காப்பாத்தினாரா இல்லையா மோசே கொண்டு? இவனும் சொல்றானு, எனக்கு தேவன் தான் தேவை, மோசே நீ கிளம்பு, காத்து வரட்டும். இப்போ அந்த அடையாளங்கள் அற்புதங்கள் எல்லாமே தேவன் ஏன் மோசையை வச்சு செஞ்சார்னா, டேய் நான் வேற இல்ல, மோசை வேற இல்லடா. என்ன சொல்றாரு தேவனே? நான் வேற இல்ல, மோசை வேற இல்லடா, நான் தான்டா மோசை தான்டா நானு. அதனாலதான் பார்வன் கிட்ட போய் சொல்றான், என்னை ஆராதிக்கும்படியாக ஜனங்களை அனுப்பு. என்ன சொல்றான் மோசே? அது தீர சொல்றாரு, அது மோசை இல்ல, மோசைக்குள்ள இருந்த தேவன் அப்படின்றாரு. மோசே பார்வனை பார்த்தா தப்பாத்துக்கதை சொல்றேன்னு ஒண்ணுக்கு போயிடுவாப்புல. ஏன்னா ஏற்கனவே உயிருக்கு பயந்துதான்
ஓடினாரு. திரும்பவும் வந்து பார்வோன் முன்னாடி எப்படி நின்று பேச முடியும்? அப்ப நின்று பேசுறது யாரு? தேவன் தான் நின்று பேசினாரு மோசே கிட்ட, சாரி பார்வோன் கிட்ட. மோசே பயந்தாங்கோலி, அவன் மோசே பயந்தாங்கோலி, ஊரை விட்டு ஓடின ஒரு கோலம் போயிட்டு. இப்ப 20 லட்சம் பேரை காப்பாத்துக்கு வந்து நின்று பேசுறானா? தீர சொல்றாரு, அவன் பார்வோன் கையை நீட்டி பேசுறது அது மோசே இல்ல, அது தேவன்ற தீர்க்கதரிசி. அந்த அதிகார தோரணையோட பேசுறது மோசே இல்ல, தீர்க்கதரிசி மோசேக்குள்ள இருந்து பேசின தேவன்ற. புரியுதா? அல்லேலூயா. யோனா நினிவே பட்டணத்தார் அழிய போகுதுன்னு பிரைஸ் லார்ட் பிரதர் கார்பரேசி கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நினிவே பட்டணம் அழிய போகிறது, தேவன் பரிதபிக்கிறார். ஜனங்க பாவத்தில் இருக்கிறாங்க, பரிதபிக்கிறார். இப்ப பரிதபிக்கிற தேவன் இறங்கி வந்து நினிவே பட்டணத்தை காப்பாற்றினார். ஆமையா இல்லையா? இல்ல, கரெக்டா கண்டுபிடிச்சாரு. நினிவே பட்டணத்தார் தேவனே இறங்கி வந்து எல்லாத்தையும் காப்பாத்தினாரு. ஏங்க தேவன் தான் காப்பாத்து நினிவே பட்டணம் இல்லன்றீங்க? ஏப்பா யோனாவா? தேவன் இல்லையாப்பா அது? ஐயோ, ஆனா நம்ம யாரை தான் பாக்குறோம்? யோனாவை தான் பார்க்க, தேவனை தான் பார்க்க முடியாது யாருமே. யார் தான் தேவனோட பார்க்கறா? வேதம் சொல்லுது, யோவான் 1:18 சொல்லுது, வாசிங்க. தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை, பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். தேவனை ஒருவரும் ஒரு காலம் கண்டதில்லை. இப்ப நினிவே இஸ்ரவேல் ஜனங்களை 4 வருஷம் அடிமைத்தனத்துல இருந்து காப்பாத்துனது யாரு? தேவன் காப்பாத்தலையா? அப்போ ஆனா நான் யாரதான் பாக்குறேன்? எதிர்க்கா நான் மோசே தான் பாக்குறேன். நீ யாடா எங்களை காப்பாத்த வர? நீ ஏன் பரதேசி மாரி தாடியை வச்சுக்கிட்டு, நீ ஏன் வந்துட்டு ஒரு தடியை எடுத்துக்கின்னு, நீ ஏன் 80 வயசு ஆகுது உனக்கு? நீ ஏன் 80 வயசு கிழமை கேட்டு பையன் நீ மோசே, நீ வந்துட்டு தாத்தாப்பா இஸ்ரவேல் ஜனங்களை காப்பாத்த வந்துடுக்கிற சொல்லுங்க. ஆமா சார், கேக்குதா? 80 வயசுல தேவன் வர்றாரு. 80 வயசுல காவலாளி கதவு தர, எங்க போற? யார் நீ? தாத்தா போச ஜனங்களை காப்பாத்த வர. யோ, உன்னை காப்பாத்திக்கவோ தடி வச்சுன்னு சுத்தி நிக்கிற நீ எப்படியா ஜனங்களை காப்பாத்துவ? ஜனங்களால எப்பவுமே அற்பமாக எண்ணப்படுறவன் தான் தேவனோட பார்வையில மகத்தானவனா இருக்கிறான். பிரைஸ் லார்ட். நீங்க எல்லா காலத்திலையும் தேவனை ஒருவரும் ஒரு காலம் கண்டதே கிடையாது. அல்லேலூயா. விசுவாசமானது 6ஆம் புல் என்ற செய்தியில பேசும்போது இப்போது கவனிங்கள், அவர்கள் ஒரு மேசியாவுக்காக காத்து கொண்டிருந்தனர். இஸ்ரவேல் ஜனங்கள் மேசியாவுக்காக காத்து கொண்டிருந்தார்கள். போதுண்டா, நேபுகாத்நேச்சர் வந்ததுக்கு அப்புறம் தம்முடைய ஜனங்களை ஒரு புறஜாதி தேசத்துக்கு விட்டுட்டான். புறஜாதி ராஜா நேபுகாத்நேச்சருக்கு அப்புறம் ஃபுல்லா ரோம அரசு தான் ஆண்டு கொண்டிருந்தான். இல்லையா? இப்போ இந்த ஜனங்கள் அன்னைக்கு 400 வருஷம் அடிமைத்தனத்த ஜனங்கள் எப்படி தேவனுக்காக காத்து கொண்டிருந்தார்களோ, இஸ்ரவேல் ஜனங்கள் மேசியாக்காக காத்து கொண்டிருந்தார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் மேசியாக்காக காத்து கொண்டிருந்தார்கள். அது சரிதானே? அந்த மேசியா வரும்போது தேவனாகவும் தீர்க்கதரிசியாகவும் இருப்பார். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மேசியாவை காத்து கொண்டிருந்தாங்க. ஆனால் மேசியா வந்தாரு. என்னவா வந்தாரு? கர்த்தருங்க எப்படிங்க ஒரு தீர்க்கதரிசியா வரலாம்? கிறிஸ்துங்க எப்படிங்க ஒரு தீர்க்கதரிசியா வரலாம்? எப்படிங்க வர முடியாது? தேவனாகவும் தீர்க்கதரிசியாகவும் இருப்பார். எத்தனை பேர் அதை அறிவீர்கள்? அவர் ஒரு தீர்க்கதரிசியின் அடையாளத்தை செய்ய வேண்டியவராக இருந்தார். ஏனென்றால் அவர் மாம்சத்தில் வெளிப்படும் போது ஒரு தீர்க்கதரிசியாக தான் இருப்பார். தேவன் எப்போதும் மாம்சத்தில் வெளிப்படும் போது இததான் நம்ம 1 தீமோத்தேயு 3:16 பிரணாம தீர்க்கதரிசி பிரணாம பத்தி சொல்லும் போது எல்லாம் காண்டானாங்க. ஆனா இங்க வேதம் சொல்லுகிறது, மணிவாசிமா அவர் ஒரு தீர்க்கதரிசியின், அதுல இருந்து வாசிமா. செய்தி தலைப்பு என்ன? அது மேலே பாரு. விசுவாசம் என்பது 6ஆம் புலன்.
தீர்க்கதரிசியின் அடையாளத்தை செய்ய வேண்டியவராய் இருந்தார். ஏனென்றால் அவர் தேவன் மாம்சத்தில் வெளிப்படும் போது போதுமா நிறுத்துமா, தேவன் மாம்சத்தில் வெளிப்படும் போது என்னவா இருப்பாரா? அப்ப நான் சொல்லும் போது ஏன் கோவப்பட்டீங்க? அப்போ சொல்லுங்க சோரா, செய்திதானே படிக்கிறேன். தேவன் மாம்சத்தில் வெளிப்படும் போது, மோசே காலத்தில் தேவன் மாம்சத்தில் வெளிப்படும் போது என்னவா இருந்தார்? யார் இந்த தீர்க்கதரிசி? மோசே. இயேசு கிறிஸ்து காலத்துல தேவன் மாம்சத்தில் வெளிப்படும் போது யாராக இருந்தார்? யார் இந்த தீர்க்கதரிசி? அப்போ இன்றைக்கு தேவன் மாம்சத்தில் வெளிப்படும் போது அவர் யாராக இருப்பார்? யார் அந்த தீர்க்கதரிசி? தெரியாது, வேணா சொல்லாத. நீ கண்டுபிடியாது, சொல்ல மாட்டோமே. இன்னைக்கு தேவன், அன்றைக்கு தேவன் மோசே காலத்துல வெளிப்படும் போது ஒரு தீர்க்கதரிசி மோசேவா இருப்பார் என்றால், இயேசு கிறிஸ்து காலத்துல தேவன் மாம்சத்தில் வெளிப்படும் போது ஒரு இயேசு கிறிஸ்துவாக தீர்க்கதரிசியாக இருப்பார் என்றால், இன்றைக்கு மாம்சத்தில் வெளிப்படும் போது அவர் யாராக இருக்க முடியும்? ஒரு தீர்க்கதரிசி. அந்த யார் தீர்க்கதரிசி? எனக்கு சத்தியமா தெரியாது, நீ சொல்லு யாரு. இன்றைக்கு தேவன் மாம்சத்தில் வெளிப்படும் போது திரும்பவும் தேவன் மாம்சத்தில் வெளிப்படணுமா படக்கூடாதா? சொல்லுங்க ஸ்ரீதாமோஸ். தேவன் திரும்பவும் மாம்சத்தில் வெளிப்படணுமா வேண்டாமா? அப்ப திரும்பவும் அவர் மாம்சத்தில் வெளிப்பட வேண்டும் என்றால், சகோதரி வாச்சது போல என்று ஒரு தீர்க்கதரிசியாக இருந்து தீர்க்கதரிசியின் அடையாளத்தை செய்ய வேண்டும். யூதர்கள் இப்போது உள்ளதை போன்று நான் காத்து கொண்டிருக்கிறேன் சொல்றாரு. யூதர்கள் காத்து கொண்டது போல இப்ப நம்மளும் காத்துனுக்கிறோம். எத்தனை பேர் காத்துனுக்கிறீங்க நமக்கு ஒரு தீர்க்கதரிசி வரணும்னு? தேவன் தீர்க்கதரிசியா வரணும்னு எத்தனை பேர் காத்துனுக்கிறீங்க? இன்னைக்கு ஒட்டுமொத்த என்டைமோ யாருக்கா காத்துனுக்குது? கரெக்டா? சில நம்ம கூட இருக்கிற சகோதரர்கள் சில பேருக்கு எனக்கு செகண்ட் கம்மிங்லாம் புரியல பதர். எனக்கு தேவன் இங்க இருக்கிறான்னு பிலீவ் பண்றேன், ஆனா எனக்கு செகண்ட் கம்மிங் புரியல. யோ, செகண்ட் கம்மிங்னா என்னையா? முதலாம் வருகையிலே இயேசு ஒரு தீர்க்கதரிசியா பிறப்பார், தீர்க்கதரிசியா வலம் வந்தார், தீர்க்கதரிசியா மரித்தார், தீர்க்கதரிசியா எல்லாமே செய்தார் என்றால், அதே இயேசு தான் திரும்ப பூமிக்கு வரும்போது அவர் என்னவா திரும்ப வருவார் பூமிக்கு? எங்க உங்களுடைய புரிந்து கொள்ளுதல் எங்க திரும்ப வைக்கிறீங்க? அப்போ முதலாம் வருகையில தான் அவர் பிறக்கும் போதே தீர்க்கதரிசியா பிறந்தார். ஆனால் மரித்து உயிர்த்தெழுந்து போன பிறகு எப்படி போனாரோ அப்படிதான் வருவார் சொன்னார். திரும்பவும் இரண்டாம் வருகையில் அவர் பிறப்பார்னு சொல்லல. எப்படி அவர் ஆவியா எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ திரும்ப எப்படிதான் வருவாரு? ஐயா புரியுதா ஐயா? அவர் என்னவா எடுத்துக்கொள்ளப்பட்டாரு? மாம்சத்துல எடுத்துக்கொள்ளப்படல, அவர் ஒரு தியாஃபனில் எடுத்துக்கொள்ளப்பட்டார். அப்ப திரும்பவும் என்னவா தான் வருவாரு? ஒரு ஆவி என்கிற தியாஃபனி தான் அவர் வருவார். அப்போ பூமிக்கு வராத வரைக்கும் அவர் தியாஃபனியா இருப்பார். பூமிக்கு வந்துட்டு அவர் என்னவா மாட்டுவாரு? சொல்லுங்க சொல்றேன். அவ்வளவுதான். எனக்கு தெரியல நம்ம எத்தனை பேர் ஜெபம் பண்ணலாம், தேவன் இந்த நாள் கடைசி நாட்களில் அவர் தீர்க்கதரிசியா வர வேண்டும் என்று எத்தனை பேர் பார்க்கணும்னு விரும்புறீங்க? முதலாவது நான் பார்க்கணும்னு விரும்புறேன். இரண்டாம் வருகையிலே அவர் இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமியில வரும்போது என்னவா தான் வருவாரு? எனக்கு உண்மையிலேயே அந்த தீர்க்கதரிசியை பார்க்கணும்னு ஆசையா இருக்குது. பிரைஸ்லா அல்லேலூயா. வாசிக்கிறேன் பாருங்க. இயேசு கிறிஸ்துவை பற்றி வெளிப்படுத்தல் 76 பேரா. அவர் பூமியில் இருந்த போது வார்த்தையாகிய தீர்க்கதரிசியாக இருந்தார். 76 பேரா சொல்றாரு, வார்த்தையாகிய. அதனால யோவான் 1:1 என்ன சொல்லுது? ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த தேவன் தீர்க்கதரிசியாக இருந்தார். அந்த தேவன். அதனால்தான் 2வது வசனம் வாசிங்களேன். அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். அவர் ஆதியிலே அடுத்ததுமா சகலம் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்குள் ஒளியாய் இருந்தது. மனுஷனுக்குள் அந்த ஒளிதான், அந்த மனுஷன் தான் தீர்க்கதரிசி, அந்த ஒளிதான் தேவன். புரியுதா? ஏன்னா பூமியிலே தேவன் மனிதனாக தான் இருக்கிறார். அந்த மனிதனுக்கு பெயர் தான் தீர்க்கதரிசி. அல்லேலூயா.
பாருங்கள், அவர் இப்பூமியில் இருந்தபோது வார்த்தையாகிய தீர்க்கதரிசியாக இருந்தார். சற்று பின்னால் வெளிப்படுத்தும் விசேஷத்தில் வேதமானது அவரை உண்மையுள்ள சாட்சி என்று அழைக்கிறது. உண்மையுள்ள சாட்சி என்பது தீர்க்கதரிசியை குறிக்கும். உண்மையுள்ள சாட்சி என்பது என்ன? உண்மையுள்ள சாட்சி தெரியுமா? ஒரு தீர்க்கதரிசியை பார்த்துட்டு எங்கடா தேவன் யாரும் கேட்கவே கூடாது. இது எப்படி நமக்கு? மோசே நீ போ, எங்களுக்கு தேவன் அனுப்பு. ஆனா இஸ்ரவேல் ஜனங்க சரியா புரிஞ்சுக்கிட்டாங்க. இஸ்ரவேல் ஜனங்க மோசே காலத்துல சரியா புரிஞ்சுக்கிட்டாங்க. தேவன் பேசணும்னு பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்க. டேய், நீ முதல்ல என்ன பார்க்கறது வேணடா, என் சத்தத்தை உன்னால கேட்க முடியாதுறான்னு. யோவான் 1:18 என்ன சொல்லுது? தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். அப்படியே யாத்ராகமம் 20ஆம் அதிகாரம். நீ முதல்ல நான் தேவனை பார்க்கவே முடியாதுன்னு வசனம் சொல்லுது. ஆனா இன்னொரு இடத்துல சொல்லுது, வாசிங்க. 20, 18, 19, 20. ஜனங்கள் எல்லாரும் இடிமுழக்கம் ஜனங்கள் எல்லாரும் இடிமுழக்கங்களையும் மின்னல்களையும் எக்கால சத்தத்தையும் மழை பொழிகிறதையும் கண்டார்கள். அதை கண்டு ஜனங்கள் பின்வாங்கி தூரத்திலே நின்று மோசேயை நோக்கி, நீர் எங்களோடு பேசும், நாங்கள் கேட்போம். நீ எங்களோட பேர். இப்போதான் புரியுது. யாரெல்லாம் தேவன் பேசணும் ஆசைப்படுறீங்க கை தூக்குங்க. யாரெல்லாம் தேவன் பேசணும் ஆசைப்படுறீங்க கை தூக்குங்க. வனடா சொல்ல நீங்க போடுங்க, உங்களை சொல்லக்கூடாது. யாரெல்லாம் தேவன் பேசணும் ஆசைப்படுறீங்க, அவர் பேசுறது கேட்கணும் ஆசைப்படுறீங்க. யாருக்கும் தேவன் பேசணும் கேட்கணும்னு ஆசை இல்லையா? நீ ஆசைப்பட்டினா அடுத்தது உனக்கு என்ன நிலைமை நடக்கணும் படி. அந்த படிங்க. மோசேயை நோக்கி, நீர் எங்களோடு பேசும், நாங்கள் கேட்போம். தேவன் எங்களோடு பேசாதிருப்பாராக, பேசினால் நாங்கள் செத்து போவோம் என்றார்கள். யாரெல்லாம் தேவன் அவர்கிட்ட பேசணும் ஆசைப்படுறீங்க கை தூக்குங்க. யார்கிட்டலாம் தேவன் பேசணும்னு ஆசைப்படுறீங்க கை தூக்குங்கன்னு கேட்டேன். நாங்க யாரும் தூக்க மாட்டீங்க, சத்தமா சொல்லுங்க. யாருக்கெல்லாம் தேவன் பேசணும்னு யாரெல்லாம் விரும்புறீங்க தயவு செய்து கை தூக்குங்க. ஒருத்தர் கூட தூக்க மாட்டீங்களா? ஏன் அண்ணன் தூக்க மாட்டேன் சொல்லு. அண்ணன் தூக்க மாட்டியா? ஏன்? சொத்து போயிடுவோமா? மோனிகா நீங்க சொத்து போடுவோமா? ஏமா நீமா? எனக்கு 2 புள்ளிங்க தான் முக்கியம். நான் ஏன் கேட்க போறேன்? தேவன் பேசுவானா உங்ககிட்ட? அதெல்லாம் பேச இது 2 சப்ப கட்டு. பேசிக்கா பேசு. தேவன் பேசணுமா பேச வேணாமா? அதெல்லாம் பேச. நான் கேட்கிற கேள்வி மட்டும் பதில் சொல்லு. நீ ரெவலேஷன் பெற்றுக்கொண்டு பேசுறதுல 2வது வச்சுக்கோ. நான் உன்னை கேட்கிறேன், தேவன் உங்ககிட்ட பேசணுமா வேணாவா? வேணாம். என் உண்மை அதுதாங்க. கை தட்டுங்க. உண்மையிலே வேத வசனத்துக்கு புறம்பா அந்த சகோதரி பேசல. வேத வசனத்துக்கு புறம்பா. ஏன்னா ஜனங்க என்ன சொல்றாங்க? படிமா மறுபடியும். தேவன் எங்களோடு பேசாதிருப்பாராக. அதுக்கு மேல வாசிமா. விட்டுட்ட பாரு. நீர் எங்களோடு பேச. அதுக்கு மேல வாசிமா. மோசேயை. ஐயோ எசப்பா. மோசே யாரு? ஒரு தீர்க்கதரிசி. மோசேன்றத தீர்க்கதரிசி போட்டு படிமா. தீர்க்கதரிசியை நோக்கி, நீர் எங்களோடு பேசும். தீர்க்கதரிசியை நோக்கி, தீர்க்கதரிசியே நீர் எங்களோடு பேசும். நீர் எங்களோடு பேசும், நாங்கள் கேட்போம். தீர்க்கதரிசி நீ பேசு, நாங்க கேட்கிறோம். தேவன் எங்களோடு பேசாதிருப்பார். எப்பா ஏசப்பா எங்க கிட்ட பேச வேண்டாம். ஐயோ நான் செத்து போயிடுவேன். இன்னைக்கு ஐயோக திட்டு பசங்க கட்டில மேல உட்காந்து இந்த ஏசப்பா என்கிட்ட பேசினாருன்றானுங்க. தேவன் கண்ணை மூடனா என்கிட்ட பேசுறாருன்றானுங்க. பைபிளை திறந்தா தேவன் என்கிட்ட பேசுறாரு அப்படின்றானுங்க. வசனம் இருக்குது, ஓகே. தேவன் பேசுறாராம். தேவனை யாரெல்லாம் தேவன் என்கிட்ட பேசுறாருன்னு சொல்றாங்களோ அவனுக்கு எல்லாம் செத்து போயிட்டு பேயா சொல்றாங்கன்னு அர்த்தம். ஏன்னா தேவன் பேசினா என்ன ஆயிடுவோம்? அப்போ இவனுக்கு தேவன் பேசுறான்னு சொல்லி சுத்தி இருக்கிறானுங்க யாரு? அப்போ பேய்ங்க. அவசியமா குட்டியா? பேசினால் நாங்கள் செத்து போவோம் என்றார்கள். பாத்தியா? அடுத்து வாசிமா. மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள். பயப்படாதீங்க.
சோதிப்பதற்காகவும் நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு தம்மை பற்றும் பயம் உங்கள் முகத்திற்கு முன்பாக இருப்பதற்காகவும் தேவன் எழுந்தருளினார் என்றார். ஜனங்கள் தூரத்திலே நின்றார்கள். மோசே தேவன் இருந்த கார்மேகத்துக்கு சமீபமாய் சேர்ந்தான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரரோடு ஒரு பெத்த தாய் தகப்பன் தன் பிள்ளைகள் என்கிட்ட நீ பேசாதம்மா அப்படின்னு சொல்லும்போது தாய்க்கு எவ்வளவு வேதனைப்படும், தகப்பனுக்கு எவ்வளவு வேதனைப்படும். இன்னைக்கு கூட எங்க வீட்டுல காட்சனுக்கும் அவங்க அம்மாவுக்கும் ஏதோ சின்ன சண்டை. அவங்க அம்மா வந்து குளிச்சுட்டு வந்தான். காட்சன் தலையை தோட்டுறான்னு சொல்லி என்கிட்ட சொல்றாங்க. 2 பேரும் சண்டையா. காட்சனுக்கும் அவங்க அம்மாவுக்கும் சண்டை. அவங்க அம்மா சொல்றாங்க, ஏங்க அவனை தலையை தோட்ட சொல்லுங்க. இவருக்கு பார்த்துட்டு ஏன் தலையை என்கிட்ட சொல்லணும், அவர்கிட்ட சொல்றீங்க அப்படின்றாங்க. சொன்னாங்க, கேளுங்க, எதிர்க்கதாங்கிறான், கேளுங்க. சொன்னீங்க இல்லையாப்பா? பக்கத்துல தான் நிக்கிறான் அவன், நான் இங்க தான் நிக்கிறேன், அவங்க அம்மா இங்க தான் நிக்கிறாங்க. இவன்கிட்ட சண்டை, 2 பேரும் சண்டை, அடி வரும். அவன் சொன்னான், ஏங்க அவனை தலையை தொட சொல்லுங்க. இப்போ ஒரு ஒண்ணு அவங்க அம்மா பார்த்துட்டு என்கிட்ட என்ன சொல்லணும், நீங்க அவர்கிட்ட சொல்லி என்கிட்ட சொல்றீங்க அப்படின்றான். புரியுதுங்களா என்ன நடக்குதுன்னு? தேவன் பேசணும்னு விரும்புறாருங்க டைரக்டா. இவன் சொல்றான், நீ என்கிட்ட பேசாத, செத்துருவோம் நானு. இப்ப என்ன பண்றது? மோசகிட்ட சொல்லு. அல்லேலூயா. இங்கதான் கிறிஸ்துவம் தொடங்குது. தேவன் வருகிற வழி இங்கதான் ஸ்டார்ட் ஆகுது. புரியுதா இல்லைங்களா? அல்லேலூயா. எத்தனை பேர் புரிஞ்சது நான் பேசுறது? புரிஞ்சுதா இல்லைங்களா? அல்லேலூயா. அதே இயேசு கிறிஸ்துவை பற்றி வெளிப்படுத்தல் செய்தியில சொல்றாரு 84, வேதத்திலும் பூமியிலும் கிறிஸ்துவுக்குரிய உலகில் உள்ள அடையாள சின்னங்களை நீங்கள் கவனிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். பூமியில் அவர் ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தார். நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? ஒரு தீர்க்கதரிசி வார்த்தையாக இருக்கிறான். ஒரு தீர்க்கதரிசி ஆமோஸ் என்னவா இருக்கிறானா? இப்ப நம்ம கையில வச்சிருக்கிறது வில்லியம் மரிய பிரணாம் என்கிற தீர்க்கதரிசியா இல்ல வார்த்தையா? ஆனா நம்ம வார்த்தைனா யார சொல்லுவோம்? வேதத்துல தேவன் தானே சொல்லுவோம். இயேசு கிறிஸ்து தானே வார்த்தைன்னு சொல்லுவோம். ஆனா இங்க செய்தி சொல்லுது ஒரு தீர்க்கதரிசி. பாருங்கள், நீங்கள் அதை விசுவாசிக்கிறீங்களா? ஒரு தீர்க்கதரிசி வார்த்தையாக இருக்கிறான். நான் பட்ச நீங்க தான் தப்பா நினைப்பீங்க. இயேசு கிறிஸ்துவை பற்றிய வெளிப்படுத்தல் 60வது வருஷத்துல 84ல பேசுறாரு. பூமியில் அவர், அது படிமா, இயேசு கிறிஸ்து வார்த்தை அவர் பூமியில இருக்கும்போது அவர் என்னவா இருந்தாரா? ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தார். நீங்க அதை விசுவாசிக்கிறீங்களா? ஒரு தீர்க்கதரிசி ஒரு வார்த்தையாக இருக்கிறான்றாரு. வாசிமா. அது நமக்கு தெரியும். தீர்க்கதரிசி என்ற பதத்துக்கு நீங்க காலங்காலமா தீர்க்கதரிசி வில்லியம் மரி பிரணாம், தீர்க்கதரிசி வில்லியம் மரி பிரணாம் சொல்லி இருக்கீங்களே. இப்ப யாரா தீர்க்கதரிசி வில்லியம் மரி பிரணாம்? யாரா? நீ என்ன பச்சை? தேவனுடைய வார்த்தை தான் தீர்க்கதரிசி வில்லியம் மரி பிரணாம். அப்போ நீ பிரணாம என்ன சொல்லணும்? தேவனுடைய வார்த்தை பிரணாம் சொல்லணும். நீங்க இதெல்லாம் படிச்சீங்க, நானா படிச்சேன். தேவனுடைய வார்த்தை யாரு? வில்லியம் மரி பிரணாம். ஏனால் ஒரு தீர்க்கதரிசி இருந்தா அங்க தேவனுடைய வார்த்தை இருக்குன்னு அர்த்தம். அங்க தேவன் இருக்கிறார்னு அர்த்தம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இந்த தெய்வீக வார்த்தையானது எழுதப்பட்டுள்ளது. தீர்க்கதரிசிக்குள் தெய்வீக ஆவி வாசம் பண்ணுகிறது. தீர்க்கதரிசிக்குள் தெய்வீக ஆவி வாசம் பண்ணுகிறது சொல்றாரு பாருங்க. பழைய ஏற்பாட்டில் தீர்க்கதரிசியானவன் தேவன். ஐயோ வானாப்பா சொன்ன பயமா, நீ படி, நீ தான் அதிகமா இதை தெரிஞ்சுக்கணும். நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்கள். தீர்க்கதரிசியாக இருந்தால் நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்கள். நீங்க அதை விசுவாசிக்கிறீங்களா? ஒரு தீர்க்கதரிசி வார்த்தையாக இருக்கிறான். ஒரு தீர்க்கதரிசி என்னவா இருக்கிறானா? வார்த்தையாக இருக்கிறான். ஓகே, அது நமக்கு தெரியும். அது நமக்கு தெரியும். தீர்க்கதரிசி என்ற பதத்திற்கு தீர்க்கதரிசி என்ற பதத்துக்கு தேவ வார்த்தையை
தெய்வீக வியாக்கியானம் செய்பவர் ஆ. என்பதே அர்த்தமாகும். தெய்வீக வியாக்கியானம் செய்பவர் என்று அர்த்தமாகும். எழுதப்பட்டுள்ளது. ஆ. தீர்க்கதரிசிக்குள் தெய்வீக ஆவி வாசம் பண்ணுகிறது. தீர்க்கதரிசிக்குள் தெய்வீக ஆவி வாசம் செய்கிறது. பழைய ஏற்பாட்டில் இதுதான் முக்கிய தேசம், நல்லா கேளுங்க. பழைய ஏற்பாட்டில் தீர்க்கதரிசியானவன் தேவன் என்று அழைக்கப்பட்டான். நான் சொல்லல, நான் பேசல இந்த வரிய. பழைய ஏற்பாடு காலத்துல தீர்க்கதரிசி என்னன்னு அழைக்கப்பட்டாங்களாம்? தேவன். படிப்பா. தீர்க்கதரிசியானவன் தேவன் என்று அழைக்கப்பட்டான். உங்கள் எத்தனை பேர் இதை அறிவீர்கள்? இங்க இது நீங்க லட்சணம். என் டைம்ல உட்காந்துட்டு தேவன் வரப்போறான்னு பேசிக்கிறீங்க. என்னத்த சொல்றது? பழைய ஏற்பாடுல தீர்க்கதரிசி தேவனா, புதிய ஏற்பாட்டுல மட்டும் மாத்திடுவாரா? இன்னைக்கு மட்டும் மாத்திடுவாரா? அப்ப இன்னைக்கு தேவன்னா யாரை தான் நீ பார்க்கணும்? வேற வழி கிடையாது சகோதரா. ஒன்றையும் அப்ப பிரணாம கடவுள் சொல்ல வரியா? இயேசுவே யாரும் அவர் காலில் உயில வந்து கடவுள்னு. இயேசு யாரா கடவுளும் காலில் வந்து உயிர்ந்தாங்களா? காட்டு பார்க்கலாம் பைபிள்ல. யாரா ஒருத்தர் காட்டுங்க. கடவுளேன்னு சொல்லி யாரா இயேசு காலில் வந்து உயிர்ந்தாங்களா? ஒருத்தர் தான் உயிர்ந்தாங்க. யார் அது? காலில் வந்து உயில சொல்றா. கரெக்டா சொன்னார். இயேசுவை கடவுள் கண்டுபிடிச்ச ஒரே ஆள் வேதத்தில் யாரு தெரியுமா? பிசாசு தான். அப்போது அவர் பாதத்தில் வந்து விழுந்து, தேவனுடைய குமாரனே ஏன் என்னை காலம் மறுமுனை வகைக்கு வந்துட்டாய். அவன் மட்டும் கரெக்டா கண்டுபிடிச்சான், இவர் தான்டா தேவன். அல்லேலூயா. ஆனா தேவனுக்கு அது விருப்பம் இல்லை. தேவனுக்கு மனித சரீரத்தில் இருக்கிற யாரையும் ஆராதிக்க கூடாது என்பதுதான் தேவனோட விருப்பம். மனித சரீரத்தில் இருக்கிற யாரையுமே ஆராதிக்க கூடாது என்பதுதான் தேவனுடைய விருப்பம். அதனாலதான் தேவனே மனிதர்களுடைய காலில் முதலில் போய் பிடித்தார். ஃபர்ஸ்ட் காலை போய் யார் தான் பிடிச்சது? தேவன் தான் பேதுரு காலை போய் ஃபர்ஸ்ட் பிடிச்சாரு. அதனால தீர்க்கதரிசி சொல்றாரு, நீ என் காலில் உயர்ந்த, நானும் ஒரு ஊழியக்காரன் தான். அல்லேலூயா. ஒரு தீர்க்கதரிசி தேவனுடைய ஸ்தானத்துல தான் பார்க்கணும்னு யார் சொல்லுது? யார் சொல்லுது? தீர்க்கதரிசி சொல்றாரு, வார்த்தை சொல்லுது. ஆனா நீ தீர்க்கதரிசி கிறிஸ்துவன் பேசினா கூட பெருசா பேசுற மனவா பிரணாம் கிரைஸ்ட குறிச்சு பேசாது. வேதம் தீர்க்கதரிசி தேவன் சொல்லுது, அதை கேளுங்களா போயிட்டு. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். வேதம் தீர்க்கதரிசிகளை தேவன் சொல்லுது. நம்ம தீர்க்கதரிசி கிறிஸ்து வெளிப்பட்டார் சொன்னா பிரணாம் கிரைஸ்ட்ன்றோம். ஆனா தீர்க்கதரிசி வேதம் செய்தி என்ன சொல்லுது நம்மளுக்கு? தீர்க்கதரிசி எப்படி பார்க்கணுமா? தேவன் சொல்லுது. ஒரு 5 நிமிஷம் சிஸ்டர். தியத்திரா சபையின் காலம் பாருங்க, முடிச்சிடலாம் 10 நிமிஷம். அவர் இப்போது வருகையில் ஒரு ஆசிரியனாய் இருக்கிறார். அவர் பூமியில் இருந்தபோது ஒரு தீர்க்கதரிசியாக, தேவனுடைய தீர்க்கதரிசியாக இருந்தார். அவர் தன்னுடைய சொந்த ரத்தத்தை எடுத்து பிதாவின் சமூகத்துக்கு போனார். அது அவரை ஒரு ஆசாரியனாக ஆக்குகிறது. அவர் திரும்பி வருகையில் ஒரு ராஜாவாக இருப்பார். அவர் ஒரு தீர்க்கதரிசியாக, ஆசாரியனாக, ராஜாவாக இருக்கிறார். அவர் தேவனுடைய தீர்க்கதரிசியாக இருந்தார். அவர் ஒரு கழுகு. அவர் தேவனுடைய ஆசாரியனாக இருந்தார். அவர் ஒரு ஆட்டுக்குட்டி. அவர் திரும்பி வருகையில் அவர் சிங்கமாக, அதாவது ராஜாவாக, யூதா கோத்திரத்து சிங்கமாக இருந்து ஆளுகை செய்வார். எப்போ? இரண்டாம் வருகையிலே அவர் யூதா கோத்திரத்து சிங்கமாக. நீங்க நினைக்கிறாங்க இரண்டாம் வருகை புறஜாதிக்கும் இரண்டாம் வருகை தான், யூதனுக்கும் அது இரண்டாம் வருகை தான். ஒத்துக்கிறீங்களா இல்லையா? ஆட்டுக்குட்டியா நம்ம கிட்ட வராரு. யூதா கோத்திர சிங்கமா எங்க போறாரு? அவர் சிங்காசனத்திலிருந்து வீட்டு புஸ்தகத்தை எடுக்கும் போது ஆட்டுக்குட்டியா போய் எடுக்கிறாரு. எடுத்த பிறகு என்னவா மாறுறாரு? புரியுதா? படிச்சிருப்பீங்களா? எடுக்கும் போது ஆட்டுக்குட்டியா எடுக்கிறாரு. எழுந்துக்கும் போது என்னவா எழுந்துக்கிறாரு? சிங்கமா எழுந்துக்கிறாரு. அதனால்தான் அவர் வெளிப்படுத்தல் 10:1 பார்க்கும் போதே அவர் ஒரு பாதத்தை சமுத்திரத்திற்கு, ஒரு பாதத்தை பூமியின் மேலும் வைக்கிறார். அவர் யூதா கோத்திரத்து சிங்கமாக தான் வருகிறார். அவரு யாரு? இயேசு கிறிஸ்து. இன்றைக்கு கிருபையாவும் நமக்கு மனவாட்டி வந்திருக்கிறாரு. அதே சேம் டைம் என்னவா வந்திருக்கிறாரு? கரெக்டா சொல்லுங்க. கரெக்ட் தான். இந்த மேகஸ்தம்பத்துல வந்தது
இது மணவாட்டிக்கு கிருபை. அதே மேகஸ்தம்பம் என்னவா இருக்குது இப்போ? அதனாலதான் இது தலையில விக்கு வச்ச ஒரு அடையாளமா வந்ததுன்ற தீர்க்கதரிசி. அவர் ராஜாவாக வந்திருக்கிறார். யாரு? இயேசு கிறிஸ்து ராஜாவாக வந்திருக்கிறார். ஏன் ராஜாவாக வந்திருக்கிறாரு? சொல்றாரு பாருங்க, அவர் தேவனுடைய தீர்க்கதரிசியாக இருந்தார். அவர் ஒரு கழுகு. அவர் தேவனுடைய ஆசேரனாக இருந்தார். அவர் ஒரு ஆட்டுக்குட்டி. அவர் திரும்பி வருகையில் ஒரு சிங்கமாக, அதாவது ராஜாவாக, யூதா கோத்திரத்து சிங்கமாக இருந்து ஆளுகை செய்வார். ஆபிரகாம் என்ற செய்தியில பேசும்போது சொல்றாரு, அதற்கு நான், அவர் தெய்வீகமானவராக நான் இருந்தார் என்றேன். அவர் ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தார் என்று கூறினார். நான், அவர் ஒரு தீர்க்கதரிசியை காட்டிலும் மேலானவராக, மோர் தென் மோர் இருந்தார். அவர் அந்த தீர்க்கதரிசிகளின் தேவனாக இருந்தார் என்றேன். அது சரியே. அவர் தீர்க்கதரிசிகளின், எல்லா தீர்க்கதரிசிகளின் தேவன். தீர்க்கதரிசிகளுக்கு தேவன் யாரு? இயேசு கிறிஸ்து. எல்லா வில்லியம் பிரனாம் என்கிற தீர்க்கதரிசிகள் தேவன் யாரு? இயேசு கிறிஸ்து தான். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இப்போ இன்றைக்கு நம்ம செய்தியில அநேகர் 1963 தான் அவர் 2ஆம் வருகையில வந்தார்னு சொல்றாங்க. பரவாயில்ல, ஒரு ஸ்டெப் கொஞ்சம் முன்னாடி வந்துட்டாங்க. ஆனா இப்போ இதுவரைக்கும் நான் உங்களுக்கு பேசணும்ல, நிறைய காரியங்கள் நம்ம தொடர்ச்சியா பேசலாம். இப்போ நீங்க சொல்லுங்க, 2ஆம் வருகையிலே அவர் என்னவா வந்திருக்கிறார்? சொல்லுமா, சொல்லணும். இப்போ தீர்க்கதரிசியா வந்தா எப்படி அது மேசியான்னு கண்டுபிடிப்பேன்னா, இயேசு கிறிஸ்து தீர்க்கதரிசியா பிறந்தாரு, அவர் தான் மேசியான்னு எப்படி கண்டுபிடிச்சாங்க? ஒண்ணு. அப்புறம் வேற கரெக்ட், இதுதான் வரணும். இதுதான் மேசியாவோட அடையாளமே. கைய புச்சா ஏந்திரன் மேசியாவோட அடையாளம். இங்க வா, கை கொடு. இப்படி கை குத்தோனியும், என் வீட்டுக்கு போனோடனே 10 ரூபா திரும்ப லேஸ் பாட்டு வாங்கி தோணணும். இப்ப என்னமா சிந்திக்குது? வீட்டுக்கு போனோடனே அம்மாட்ட 10 ரூபா வாங்கிட்டோம், இப்போ லேஸ் பாட்டு வாங்கி தோணணும், கடைக்கு போனோம், கீழே போய் விளையாடணும், ஜாலியா இருக்கணும். இந்த மாதிரி இது கை புச்சா நான் சொல்லிடுறேன். இதுதான் மேசியாவோட அடையாளம். புரியுதா இல்லையா? இப்ப இந்த மேசியாவோட அடையாளம் தீர்க்கதரிசி எப்ப செஞ்சாரு? நமக்கு வரலாறு ரீதியாவே நம்ம கிட்ட எழுதப்பட்ட புத்தகம் 47 தான் தீர்க்கதரிசி செய்தி புத்தகம்லாம் இருக்குது. அது முன்னாடி கூட இருக்குது. ஆனா 47 இருதயத்தின் யோசனை எப்படி சொல்றாரு தீர்க்கதரிசி? அப்புறம் எப்படி நீ 1963 மேகத்துல வந்ததுதான் வருகின்ற? அப்ப என்ன புரியலனா, இன்னும் நாம அந்த மேசியா பூமிக்கு வந்தா தீர்க்கதரிசியா தான் வருவார் என்ற அந்த பேசிக் நாலேஜ் நம்ம கிட்ட இல்ல. புரியுதா இல்லீங்களா? இயேசு கிறிஸ்து தேவன் பூமிக்கு வரணும்னா, அதனால்தான் நாயின் விதவையுடைய மகனை போய் இயேசு கிறிஸ்து எழுப்பு, செத்தவனை பாடையில போறவனை செத்தவனை எழுப்பின உடனே ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று சொல்றாங்க. என்ன சொன்னாங்க? லூக்கா 17, இன்னும் 2 நிமிஷம். லூக்கா 7:14 வாசிப்பா டக்குனு. எல்லோரும் பயமடைந்து 15 வாசி சகோதரா. எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினான். அவனை அவன் தாயினிடத்தில் ஒப்புவித்தான். எல்லோரும் பயமடைந்து மகா தீர்க்கதரிசியானவர் நமக்குள்ளே தோன்றி, என்ன சொல்றாங்க? மகா தேவன் தோன்றியிருக்கிறான்னு சொல்ல. ஒரு மரித்தவனை உயிரோட எழுப்பின உடனே ஜனங்க கொடுக்கிற ஸ்டேட்மெண்ட் என்ன? மகா தேவன் தோன்றியிருக்கிறார் சொல்லல. மகா கிறிஸ்து தோன்றியிருக்கிறார் சொல்லல.
மகா பசுத்தாவியானவர் தோன்றிருக்கிறார் சொல்லல. மகா கர்த்தர் தோன்றிருக்கிறார் சொல்லல. மகா மேசியானவர் தோன்றிருக்கிறார் சொல்லல. என்னதான் சொன்னாங்க? தீர்க்கதரிசியானவர் நமக்குள்ளே தோன்றியிருக்கிறார். நமக்குள்ளே இப்போ மோசே சொன்ன வசனத்தை எடுத்து ஒப்பிட்டு பாருங்க. உபாகமம் 18:15. இந்த வசனத்தை அப்படியே கையில் வச்சுக்க. உன் தேவனாகிய கர்த்தர் என்னைப் போல ஒரு தீர்க்கதரிசியை உனக்காக உன் நடுவே உன் சகோதரரிலிருந்து எழும்ப பண்ணுவார். இந்த வசனம் தான் இங்க நிறைவேறுது. மகா தீர்க்கதரிசி நமக்குள்ளே தோன்றி இருக்கிறார், எழும்பி இருக்கிறார். தோன்றிருக்கிறார், எழும்பிக்கிறார் ரெண்டும் ஒரே பதம் தான். வாசிப்பா. தேவன் தமது மகா தீர்க்கதரிசியானவர் நமக்குள்ளே தோன்றியிருக்கிறார் என்றும். ஆமோஸ் தயவுசெய்து கேளுங்க. இங்கதான் முக்கியமான அடுத்த வரி தான் இங்க யோசிக்க வேண்டிய வரி. அடுத்த பேரா தயவுசெய்து உற்று கேளுங்க. மகா தீர்க்கதரிசி தோன்றியிருக்கிறார் என்றும். அடுத்த லைன் முக்கியம். தேவன் தமது ஜனங்களை சந்தித்தார். யார் சந்திச்சாராம் ஜனங்களை? ஆனா சந்திச்சது யாரு? தீர்க்கதரிசி. ஆனா அவங்க என்ன சொல்றாங்க? மகா தீர்க்கதரிசி தோன்றியிருக்கிறார், தேவன் தமது ஜனங்களை சந்தித்தாராம். அடுத்தது என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார். யாரை மகிமைப்படுத்துறாங்க? ஓ தேவனே நீ வந்துட்டியா? இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொல்றாங்க, தீர்க்கதரிசியே நீ வந்துட்டியா? ஆமென். இவங்களுக்கு என்ன ஒரு பிரச்சனைனா, ஒரு மனிதனை எப்படி கடவுளாக்குறது? இது இயேசுவை விரும்ப மாட்டாரு. நீ இயேசு காலத்துல இயேசுவை போயிட்டு கடவுளே நீ போய் கட்டி போச்சாவிட ஒரு நோ அப்படின்னு. கடவுளே அருமையா சொன்னார் பாரு. இயேசுவோட மாம்சத்தை பார்த்துட்டு நீ கடவுளேன்னு சொல்ல கூட ஏத்துக்க மாட்டார். ஏன் தெரியுமா? அந்த சரீரம் மரிக்கிறதுக்காக வந்த சரீரம், அதை நீ ஆராதிக்க கூடாது. அதனாலதான் சொன்னாரு, என் வசனத்தை கேட்டு ஆராதிங்க, என் வார்த்தை கேட்டு வார்த்தை ஆராதிங்க, சரீரமாகிய என்னை ஆராதிக்காதீர்கள் இயேசு. அதனால சொன்னாரு, நல்ல போதைகிறேன்னு சொல்லும் போது இந்த மாம்ச சரீரத்தை பார்த்து நல்லவன் சொல்லாத, ஒட்டுமொத்த பாவத்தை என் மேல கொட்ட போற என்ன பார்த்து நீ எப்படி நல்லவன் சொல்றேன்னாரு. ஒட்டுமொத்த பாவத்தை யார் மேல எடுக்க வந்த? இப்போ என் மேல எடுக்க வந்ததால் என்ன நீ நல்லவன் சொல்லுவ? அப்போ யார் நல்லவர்? அவருக்குள்ள இருந்த வார்த்தை தான் நல்லவர், அவருக்குள்ள இருந்த தேவனுடைய ஆவிதான் நல்லவர். அதனால தான் நம்ம சொல்றோம், தீர்க்கதரிசி சரீரத்தை பார்த்துட்டு ஆராதிக்காத. தீர்க்கதரிசி வில்லியம் மரி பிரணாம் சரீரத்தை பார்த்துட்டு கடவுளா வர்ஷிப் பண்ணாத. அவர் உள்ள இருக்கிற தேவனே ஆராதி, அவர் உள்ள இருக்கிற தேவனுடைய வார்த்தையை ஆராதி. உண்மை இல்லையா? இனி சொல்லுங்க, இரண்டாம் வருகையிலே தேவன் மாம்சத்துல வரணுமா? வருவாரா? வந்துட்டாரா? இல்ல வந்துட்டு போயிட்டாரா? சொல்லுங்க ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். இப்போ நிறைய பேர் கேக்குறாங்க, ஓ தீர்க்கதரிசியே சொன்னாரே அவர் வருகைக்காக நான் காத்து கொண்டிருக்கிறேன். சொன்னார் வில்லியம் மரி பிரணாம், நான் அவர் வருகைக்காக காத்து கொண்டிருக்கிறேன் 1965 பேசுறாருன்னு. நான் பைபிளுக்கு உங்க புரியுற மாதிரி ஒன்று சொல்றேன். இயேசுக்கு சொன்னாரு, நான் போய் வேறொரு தேற்றவாளனை நான் அனுப்புறேன்னு சொன்னார். நான் போய் வேற ஒருத்தர் வந்தாரா? வேற ஒருத்தர் வந்தாரு. அப்ப என்ன சொல்லிருக்கேன் இயேசு கிறிஸ்து? நான் போய் இல்ல கரெக்டா சொன்னார் ஆமோஸ். நான் போய் நானே வரேன். என்ன சொல்லிருக்கணும்? நான் போய் நானே வரணும்னு. ஆனா அவர் என்ன சொன்னார் இயேசு கிறிஸ்து? நான் போய் கரெக்டா சொல்லுச்சு, வேறொருவரை நான் அனுப்புறேன், வேறொருவரை நான் அனுப்புறேன். இப்ப இதே இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரு? நானே போயிட்டு வேற ஒருத்தர் அனுப்புறேன்னு சொன்னாரு. ஆனா வந்தாரு வேற ஒருத்தர். ஆனா வந்த ஒரு பவுல் கிட்ட அவர் பேர் என்னன்னு சொல்றாரு? இயேசுன்றார். தீர்க்கதரிசி ஒரு மாம்சத்தில் இருக்கிறாருப்பா, அவருக்குள்ள தேவன் இருக்கிறாரு. அவர் எங்கெங்க தேவனா பேசணுமோ அங்கெல்லாம் தேவனா பேசுவாரு. எங்கெங்க சாதாரண பிரணாமா பேசுவாரோ அங்கெல்லாம் சாதாரண பிரணாமா பேசுவாரு. அதனாலதான் நம்ம சொல்றோம், பிரதர் பிரணாம் சொல்லிட்டு வார்த்தையை கர்த்தர் உரைக்கிறதாவும் சொல்லும் போது பிரதர் பிரணாம் சொல்லாதீங்கப்பா, கர்த்தர் உரைக்கிறதாவும் சொல்லும் போது தீர்க்கதரிசி பிரணாம் சொல்றான்னு சொல்லுங்கப்பா நம்ம சொல்றோம். புரியுதா இல்லையா? கர்த்தர் உரைக்கிறதா சொல்லும் போது பிரதர் பிரணாம் செய்ய சொல்லாதீங்கப்பா, கர்த்தர் உரைக்கிறதாவும் சொல்லும் போது தீர்க்கதரிசி உரைக்கிறதாவது சொல்லுங்கப்பா, கர்த்தர் உரைக்கிறதா சொல்லும் போது தீர்க்கதரிசி பிரணாம் பேசுறதா சொல்லுங்கப்பா நம்ம சொல்றோம். அப்போ இன்னைக்கு எவ்வளோ சந்தோஷம் பண்ணனா, உனக்கு மேசியா உனக்கு மத்தியில இப்ப காணப்பட்டு கொண்டிருக்கிறார்.
நீ மேசியாவை பார்த்து கொண்டிருக்கிறாய். அந்த மேசியா பார்க்கக்கூடிய சரீரமாகிய வில்லியம் மரியம் பிரணாம் என்கிற ஒரு தீர்க்கதரிசியாக இன்னைக்கு தேவன் இருக்கிறார். என்னவா இருக்கிறார்? தீர்க்கதரிசி. ஏன்னா மனவாட்டியாக தேவன் இருக்கிறான்னு சொல்லும் போது ஆமீன் சொல்லும் போது, தீர்க்கதரிசி பிரணாமாக தேவன் இருக்கிறான்னு சொன்னா ஏன் ஆமீன் சொல்ல மாட்டேற? மனவாட்டியாக தேவன் இருக்கிறாருன்னு உன்ன சொன்னா ஆமீன் சொல்றியா இல்லையா? மனவாட்டியாக உனக்குள்ள தேவன் இருக்கிறாரு சொன்னா ஆமீன் சொல்ற. தீர்க்கதரிசி வில்லியம் மரியம் பிரணாம் தேவனாக வெளிப்பட்டார் சொன்னா அதுக்கு ஏன் ஆமீன் சொல்ல மாட்டேற? புரியுதா இல்லையா? புரியுதாமா? நீ தேவனை பிரதிபலிக்கிறன்னு சொன்னா என்ன சொல்லுவ? இல்லைன்னு சொல்லுவியா? ஆமா தானே சொல்ற. உனக்குள்ள தேவன் இருக்கிறான்னு சொன்னா சொல்ல இல்லைன்னுவியா? ஆமா தானே சொல்லுவேன். அப்ப தேவனை பார்க்கணும், யாரை பார்க்கணும்? நானே உன்னை தானே பார்க்கணும். தேவனை பார்க்கறேன்னா உன்னதானே பார்க்கணும். அப்ப நான் தேவனை பார்க்கணும், பிரணாம் பார்த்து என்ன தப்பு இருக்குது? புரியுதா? பத இன்னைக்கு தேவனை பார்க்கணும்னா வசந்த தானே நான் பார்க்கணும். உண்மையா இல்லையா? காலகாலமா அதுதானே நான் பேட்டேன்னு. பூமியில் இருக்கிற வரைக்கும் தேவன் ஒரு தீர்க்கதரிசியா தான் இருக்க வேண்டும். பூமியில் இருக்கிற வரைக்கும் அவர் தீர்க்கதரிசி. பரலோகத்துக்கு ராப்சர்ல போனதுக்கு அப்புறம் நீ என்ன வேணா மாறிக்கோ, தேவன் என்ன வேணா இருப்பாரு. ஆனா பூமியில் இருக்கிற வரைக்கும் அவர் ஒரு தீர்க்கதரிசியா தான் பூமியில் இருப்பார். புரியுதுங்களா இல்லைங்களா? அல்லேலூயா. தயவு செஞ்சு எந்த ஒரு காரியமும் தீர்க்கதரிசியா நீங்க பார்க்கும்போது செய்தி தெளிவா புரியும். அல்லேலூயா. தீர்க்கதரிசியை காட்டிலும் மேலான தீர்க்கதரிசி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர். அவர் கீழே தான் எல்லாமே வருவாங்க. அதனால்தான் முதலாம் மனுஷகுமாரன் இயேசு கிறிஸ்து, இரண்டாவது மனுஷகுமாரன் எங்க தீர்க்கதரிசிக்குள்ளாக முதலாம் வருகையில வந்த அந்த மனுஷகுமாரன் ஆவியாக தீர்க்கதரிசி என்கிற இந்த வில்லியம் மரியம் பிரணாம் என்கிற மனுஷகுமாரனுக்குள்ள வந்தா இரண்டு மனுஷகுமாரன். இரண்டு தீர்க்கதரிசியாக பிறந்த இயேசுக்கு வில்லியம் மரியம் பிரணாமுக்குள்ளாக இயேசு கிறிஸ்துவாக இருந்த மனுஷகுமாரன் அவர் மூலமா இந்த மனுஷகுமாரன் மூலமா வெளிப்பட்டார். கர்த்தர் தாமே உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஜெபித்துக் கொள்ளுங்க. நம்ம இன்னும் அநேக காரியங்கள் இந்த அஸ்திபாரத்தை நம்ம போட்டுக்கிட்டே போகலாம். இந்த அஸ்திபாரத்தை நம்ம போட்டுக்கிட்டே போகும்போது நம்ம மற்றவர்களை போல நானும் இயேசு கிறிஸ்துக்காக காத்து கொண்டிருக்கிறேன் நம்ம யாரும் சொல்லவே மாட்டோம். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. God bless you brother, God bless you sister. வாங்க ஆமோஸ். Thank you. தேவனுக்கு காணிக்கை செலுத்து. பாடலை பாடும்போது கூட காணிக்கை செலுத்துவோம். இறங்கி வந்தாரே அல்லேலூயா, இணைத்து கொண்டாரே இணையில்லா நேசர் இயேசு எந்தன் சொந்தமானாரே. இணையில்லா நேசர் இயேசு எந்தன் சொந்தமானாரே. இறங்கி வந்தாரே மன்னவை அருளிடவே, என் மன்னவன் இறங்கினாரே. மன்னவை அருளிடவே, என் மன்னவன்
இயேசு எந்தன் சொந்தமானாரே. இறங்கி வந்தாரே மன்னன் அரியணையில் நான் மனைவியாய் அமர்ந்திருக்க. மன்னவன் அரியணையில் நான் மனைவியாய் அமர்ந்திருக்க. மனுஷகுமாரனாய் இறங்கி வந்தாரே ஏழாம் தூதனின் சரீரம் அது. மனுஷகுமாரனாய் இறங்கி வந்தாரே ஏழாம் தூதனின் சரீரம் அது. இறங்கி வந்தாரே அல்லேலூயா நினைத்து கொண்டாரே. இணையில்லா நேசர் இயேசு எந்தன் சொந்தமானாரே. இணையில்லா நேசர் இயேசு எந்தன் சொந்தமானாரே. இறங்கி வந்தாரே. கண்களை மூடும். கர்த்தாவே நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஆண்டவரே இந்த வேலைக்காகவும் இந்த நேரத்துக்காகவும் ஆண்டவரே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ஆண்டவரே ஏதோ இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரே கர்த்தாவே அடிமைத்தனத்தில் இருக்கும்போது ஆண்டவரே கர்த்தாவே பாடுகளோடு துன்பங்களோடு இருக்கும்போது ஆண்டவரே ஏதோ தேவன் வருவார் எங்களை காப்பாற்றுவார் என்று அவன் நோக்கி இருக்கும் வேலையிலே கர்த்தாவே ஆண்டவரே நீர் இறங்கவில்லை. ஆண்டவரே ஆனாலும் ஒரு கர்த்தாவே ஒரு எளிமையான கர்த்தாவே ஒரு தாழ்மையுள்ள கர்த்தாவே ஆண்டவரே படிப்பறிவில்லாத ஒரு மனிதன் நீர் அனுப்பி கர்த்தாவே நீர் அந்த மனிதனுக்குள்ளாய் வாசம் செய்து கர்த்தாவே இதோ அடிமைத்தனத்தை நாங்கள் வெளியே கொண்டு வந்த தேவன். ஆண்டவரே கர்த்தாவே நீர் மாறுவதில்லை கர்த்தாவே. ஆண்டவரே சொன்னார் ஆண்டவரே தேவன் துவக்கத்தில் எப்படியா இருக்கிறாரோ அவர் முடிவில் அப்படியே தான் இருக்கிறார் என்ற கர்த்தாவே. தேவன் நீர் வழி மாறாத தேவன். ஆண்டவரே நீர் வார்த்தை மாறாத தேவன். ஆண்டவரே கர்த்தாவே கர்த்தாவே அதே தேவன் கர்த்தாவே காலம் காலமாக யுக யுகமாக கர்த்தாவே நீர் தீர்க்கதரிசிக்குள்ளாய் மறைந்திருந்து கர்த்தாவே நீர் அவ்வண்ணமே உம்மை வெளிப்படுத்துகிற தேவனாய் இருந்து கர்த்தாவே இந்த கடைசி காலத்தில் கர்த்தாவே நீர் ஒரு கர்த்தாவே தீர்க்கதரிசிக்குள்ளாய் இருந்து கர்த்தாவே நீர் உம்மை வெளிப்படுத்தி கர்த்தாவே நீர் கர்த்தாவே எங்களுக்கு உம்மை வெளிப்படுத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீர் எங்குமே தன்னை தேவனாக வெளிப்படுத்தவில்லை ஆண்டவரே. நீர் மனுஷகுமாரனாக கர்த்தாவே தீர்க்கதரிசியாகவே கர்த்தாவே மோசே சொன்ன தீர்க்கதரிசி ஆண்டவரே வசனம் நிறைவேறுவதை கர்த்தாவே நீ கர்த்தாவே மோசே சொன்ன பிரகாரமாகவே கர்த்தாவே நீர் தம்மை ஆண்டவரே மனுஷகுமாரனாகவே தீர்க்கதரிசியாகவே கர்த்தாவே நீர் வெளிப்பட்டீர். ஆண்டவரே தேவன் தீர்க்கதரிசியாய் வெளிப்பட்டதை கர்த்தாவே ஆண்டவரே தீர்க்கதரிசிக்குள்ளாய் வெளிப்பட்டதை கர்த்தாவே ஆண்டவரே அநேகர் கர்த்தாவே மறுதலித்து விட்டார்கள். ஆண்டவரே ஆனாலும் தேவன் நாங்கள் விசுவாசிக்கும்படியாக ஆண்டவரே கர்த்தாவே நீர் எங்களுக்கு அனுப்பின ஏழாம் தூதனுக்குள்ளாக இருந்து அந்த சரீரத்திற்குள்ளாய் நீர் மறைந்தது என்பதை கர்த்தாவே நாங்கள் கண்டு விசுவாசிக்கும்படியாக தேவனே கர்த்தாவே நீர் கர்த்தாவே அப்போது அவருக்குள்ளதான் இருந்தேன் என்பதை கர்த்தாவே ஆண்டவரே நாங்கள் கண்டு விசுவாசிக்கும்படியாக நீர் தந்த கிருபைக்காக நன்றி ராஜா. ஆண்டவரே உமக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இதோ மோசையோட சத்தத்துக்கு கர்த்தாவே ஆண்டவரே கர்த்தாவே யாரெல்லாம் கீழ்ப்படிந்தார்களோ அவர்களால் வாக்குத்தத்தம் பண்ண தேசத்துக்குள்ளாய் போனார்கள். ஆண்டவரே இதோ தீர்க்கதரிசிக்குள்ளாய் நீர் என்பதே இருந்து என்பதே உடைய சத்தத்துக்கு முற்றிலுமாய் நாங்கள் கீழ்ப்படுகிறோம். ஆண்டவரே எங்களை நாங்களே ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. பேர்பட்ட வெளிப்பாடை கர்த்தாவே ரகசியத்தை இந்த எளிமையான ஜனங்கள் நாங்கள் கண்டுகொள்ளும்படியாக நீர் தந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தேவன் ஆண்டவரே ஆண்டவரே திரு சொன்னார். ஆண்டவரே தேவன் வானத்தில் எந்தவித ஆண்டவரே இயற்கையான காலத்தில் இல்லை. தேவன் சந்திரனிலிருந்து பேசியிருக்க முடியும், அவர் சூரியனிலிருந்து பேசியிருக்க முடியும் இல்லை. ஆனால் தேவன் தன்னை வெளிப்படுத்திருக்க ஒரு மனிதனையை தெரிந்து கொண்டார். இதோ கர்த்தாவை வெளிப்படுத்திருக்க கர்த்தாவே தீர்க்கதரிசியை தெரிந்து கொண்டது போல கர்த்தாவே இந்த காலத்தில் தேவன் உம்மை வெளிப்படுத்தும்படியாக நீர் எங்களை தெரிந்து கொண்டதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே எளிய சரியத்தை நீ பயன்படுத்துக்காக நன்றி ராஜா. வார்த்தை எங்களோடு கூட இடைப்பட்டதுக்காக நன்றி ராஜா. தேவன் இப்போ எங்கே இருக்கார், அவர் என்ன செய்து கொண்டிருக்கார், எப்படியா வெளிப்பட்டார் இந்த ரகசியத்தை கர்த்தாவே இன்னைக்கு அநேக செய்தி இருக்கிறவங்களுக்கு தெரியவில்லை. ஆண்டவரே ஆனால் இந்த படிப்பறிவில்லாத எளிய ஜனங்களுக்கு நீர் உம்மை வெளிப்படுத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இவனே உமக்கு நன்றி ராஜா. இந்த வார்த்தைக்கு என்று முற்றிலுமாய் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த வார்த்தைக்கு என்று முற்றிலுமாய் எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே தேவனே இன்னும் நாங்கள் மேலாக கர்த்தாவே ஒரு ஜீவத்தை நாங்கள் ஜீவிப்பதற்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே நன்றி ராஜா, நன்றி ராஜா. கடைசியாக வார்த்தைக்காக
அந்த மக்களின் ஆசிரியத்தை ஜெபிக்க முடியாது வசன் ஐசக்ஸ் அவங்க ஜெபிக்க முடியாது கேட்டு ஸ்தோத்திரம் தகப்பனே, ஸ்தோத்திரிக்கிறேன் தேவனே. இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தேவனே, எங்கள் கிருபைநாதரே, ரட்சகம். அப்பா தகப்பனே, பலாயிரம் கோடி மக்கள் இருந்தாலும் இதோ இந்த சிறிய மந்தைக்கு உம்முடைய வெளிப்பாடை கொடுத்தமைக்காக நன்றி இயேசுப்பா. இதோ சகோதரரை மறைத்து நீங்கள் பேசிய ஒவ்வொரு வார்த்தைக்காக நன்றி இயேசுப்பா. இதோ வார்த்தையை கொடுத்தது சகோதரர் அல்ல, அது உம்முடைய வார்த்தை என்று நாங்கள் முழுமையாக விசுவாசிக்கிறோம் தேவனே. அப்பா தகப்பனே, நீர் பேசும் பொழுது இதோ சந்தினிலிருந்தோ சூரியனிலிருந்தோ நீங்கள் பேச மாட்டீங்க இயேசுப்பா. ஒரு தீர்க்கதரிசி மூலமாகவே உங்கள் வார்த்தையை இந்த மக்களுக்கு கொடுப்பீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம் தேவனே. இதோ இந்த நாளுக்கு உண்டான தீர்க்கதரிசிக்காக நன்றி இயேசுப்பா. அப்பா தகப்பனே, பலாயிரம் கோடி மக்கள் இந்த தீர்க்கதரிசி ஏற்ற மறுத்த போதிலும் இதோ இந்த சிறிய கூட்டத்திற்கு ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு கண்ணை திறந்தமைக்காக இதோ அந்த நாளில் உம்மை சிலுவையில் அறைந்தவர்கள் கண்ணை மூடப்பட்டது போல இந்த நாளில் எங்களுடைய கண்ணை மூடாமல் பார்த்து கொண்டமைக்காக நன்றி அப்பா தகப்பனே. இதோ நீங்கள் சொன்னீங்களே சப்பா, தொலைந்து போன ஆட்டுக்காக ஒரு நான் தேடி வருவேன் என்று சொன்னீங்களே. இதோ நாங்களும் தொலைந்து போன ஆடாக இருந்தோம் தகப்பனே. அப்பா, இந்த தொலைந்து போன ஆட்டை தேடுவதற்காக ஒரு தீர்க்கதரிசி அனுப்பி இந்த வார்த்தையை கொடுத்து எங்களை தேடி கண்டெடுமைக்காக நன்றி இயேசுப்பா. அதற்காக கொடான கோடி நன்றி இயேசுப்பா. அப்பா, நீங்களே எங்களுடைய இந்த ஆத்மத்தை பார்த்துக் கொள்ளுங்க இயேசுப்பா. அந்தவர்கள் வந்தவனம் போகாதபடி பார்த்துக் கொள்ளுங்க இயேசுப்பா. என்ன குற்றங்கள் குறைகள் இருந்தாலும் அவர்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ளுங்க இயேசுப்பா. அப்பா தகப்பனே, விடுபட்ட ஆத்மாக்காக ஜெபிக்கிறேன் தேவனே. இதோ எங்களுக்கு ஒரு 3 சபையை கொடுத்தமைக்காக நன்றி தேவனே. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ரட்சகரும் மீட்பருமான எங்கள் தகப்பன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. Hallelujah. Hallelujah. God bless you. God bless you.